மிகவும் சிறப்புங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. இந்த அருமையான மாலை வேளையில் வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை முதலில் என்றால் கோயில்களுக்கும் பூஜைக்கும் உரிய நாளாக இருந்ததை மாற்றி வெள்ளிக்கிழமை மாலை வேளை ஒரு இலக்கியம் சார்ந்து தமிழ் சார்ந்து ஒரு தேடலுடன் வரக்கூடிய அளவிற்கு அனைவரையும் உருவாக்கியுள்ள நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடைக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்வெண் 151. கடந்த 150 வாரங்களில் பல்வேறு வகையான இலக்கியங்களை பல்வேறு ஆளுமைகள் பேச கேட்டு ரசித்து பயனடைந்து நாம் இன்னும் பண்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லலாம். இதை போன்ற அழகான நிகழ்ச்சியை நடத்தி வருகின்ற நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையில் இன்று நாம் காணுவது நலவேந்தன் வரலாறு, நலவெண்பா 400, புகழேந்தி கவிச்சாறு, பூந்தமிழின் தேனாறு. பாருங்க, பூந்தமிழின் தேனாறு. இப்படியாக அந்த தேனாற்றில் குளிக்கும் வகையில் இந்த நிகழ்வை ஒவ்வொரு வாரமும் வெகு அழகாக வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடை ஆளுமைகள், மதிப்பிற்குரிய நம்முடைய தமிழ்ச்செல்வம் கவிஞர் ராஜேந்திர பாபு ஐயாவையும், நம்முடைய பன்முக திறனாளர் ஐயா நெல்லை தீபன் ஐயா அவர்களையும், தொழில்நுட்ப கலைஞர் ஆர்.சி. குமரன் ஐயா அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறோம். முதலாவதாக வரவேற்கிறோம் இல்லை, அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லலாம். முதலாவதாக இன்றைக்கு தமிழ் வாழ்த்தை வெகு இனிமையாக பாடுவதற்கு நம்முடன் இணைந்துள்ள பெங்களூர் கவிஞர் ரமணி பாலசாமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மா வணக்கம், வாங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நெறியாள்கை மிக அருமை. என்னுடைய தமிழ் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனம் என்று பேர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால். இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். சிறப்பு, சிறப்புக்கமா. தமிழுக்கும் அமுதென்று பேர் என்பது போல நம்முடைய ரமணியம்மா குரலுக்கும் மதுவென்று பேரும் சொல்லலாம். வெகு இனிமையாக நம்முடைய பாரதிதாசனார் பாடலை பாடி இந்த அவையை துவங்கி வைத்ததற்கு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து வரவேற்புரை. இன்றைய நிகழ்ச்சி மாத்திரமல்லாமல் பல்வேறு அதாவது நம்ம முதலிலேயே சொன்னபடி கம்பராமாயணம் ஆகட்டும், சிலப்பதிகாரம் ஆகட்டும், இப்படியாக திருக்குறள் ஆகட்டும், இப்படியாக பல்வேறு இலக்கியங்களை தொடர்ந்து பேசி வரக்கூடிய வெள்ளி இலக்கிய மேடை
பொறுப்பாளர்கள் நம்முடைய கவிஞர் கேஜிஆர் ஐயா அவர்கள் மற்றும் அக்ரிமெண்ட் போட்டு பணியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நெல்லை தீபன் ஐயா அனைவரின் சார்பில் இன்றைய அவைக்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். குறிப்பாக நம்முடைய சடையாண்டி பெருமாள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் டெல் என்ற கணினி பெயரில் இணைந்திருப்பவர்களையும், தர்மலிங்கம் ஐயா அவர்களையும், ஜெயசக்தி அம்மா அவர்களையும், கனக சபாபதி ஐயா அவர்களையும், மற்றும் பாவரசு முகவையின் மாத்திரம் இருக்கு, பாவரசு முகவை ஐயா அவர்களையும், பிச்சை ஐயா அவர்களையும், ரமணி பாலசாமி அம்மா அவர்களையும், செந்தில்குமார் ஐயா அவர்களையும், மற்றும் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களையும், சமூகி ஐயா அவர்களையும், நாகம்மாள் நீலகாந்தன் அம்மா அவர்களையும், எனது சகோதரி பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களையும், பிரபாவதி ராஜா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் வேற யார் விட்டு போயிருக்குன்னு தெரியல, பொன் வேலுமயில் ஐயா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும். பொன் வேலுமயில் ஐயா நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடைக்கு இன்னொரு தூணாக இருப்பவர் ஐயா அவர்களையும், லிங்கராசா ஐயா அவர்களையும், மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ள அனைவரையும் வருக வருக என்று நம்முடைய கேஜிஆர் மற்றும் நெல்லை தீபன் ஐயா அவர்கள் சார்பில் வரவேற்று, தற்போது நம்முடைய கூமப்பா கபிலன் ஐயா அவர்கள் எழுதிய ஒரு அருமையான வெள்ளி இலக்கிய மேடையை சார்ந்த பாடலை இந்த அவைக்கு நாம் ஒளிபரப்பவிருக்கிறோம். இந்த பாடலை வெகு அழகாக பாடியவர் நம்முடைய ஹைதராபாத் பாடகர் ரவிசங்கர் அவர்கள். அந்த பாடலை ஒளிபரப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கூமாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாநாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய வேளையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம்.
சிறப்பு. அழகான ஒரு பாடலை வெகு இனிமையாக பாடிய நம்முடைய ஹைதராபாத் பாடகர் ரவிசங்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன திருத்தம், நம்ம 151 அல்ல 161வது நிகழ்வில் இருக்கிறோம். 10 நிகழ்ச்சியை நம்ம விட்டுவிட முடியாது இல்லைங்களா? அப்படியாக தொடர்ந்து இப்போது திருக்குறள் விளக்கம். திருக்குறளை நம்ம குழந்தை பருவத்தில் முதல் நாம் படித்து கொண்டு வந்தாலும் இன்றளவுக்கும் உலகளாவிய ஒரு பேசப்படுகின்ற நம்முடைய தமிழ் இலக்கியம் என்றால் நிச்சயமாக அந்த அறத்தை வலியுறுத்தி கூறுகின்ற திருக்குறள் என்று தான் சொல்ல வேண்டும். அதை நம்முடைய வெள்ளி இலக்கிய மேடையிலையும் பேசுவது மிகவும் ஒரு அருமையான ஒரு செயலாக கருதுகிறோம். எவ்வளவுதான் படித்தாலும் ஒவ்வொருவருடைய கோணத்தில் நாம் வெவ்வேறு பரிமாணங்களை பார்க்க முடிகிறது. அதை அழகாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம கொஞ்சம் அப்படி தொட்டு அந்த எப்படி அந்த நலவெண்பாக்குள்ள போவதுக்கு முன்னாடி இதையும் ஒரு முறை தொட்டு அந்த கொஞ்சமா இருந்தாலும் சுவையாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நம்மிடையே திருக்குறள் விளக்கத்தை தரவிருப்பவர் என்னுடைய அருமை சகோதரி மதிப்பிற்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். இவர்கள் அரசு பணியில் சேர்ந்து தன்னுடைய ஒரு கடுமையான உழைப்பை கொடுத்து நேர்மையான ஒரு உழைப்பாளராக எந்தவித இன்று வரைக்கும் அவர்களுக்கு அவர்களுடைய நேர்மையும் அவர்களுடைய கண்டிப்பும் அவர்களுடைய அந்த நிர்வாக திறமையும் நிச்சயமாக அது பதிவிட ஆவணப்படுத்தப்பட்டு இருக்கும். அப்படியாக இருக்கக்கூடியவர். அவர்களுடைய அந்த பணி ஓய்வு நேரத்தில் அவர்கள் துணை இயக்குனராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருந்தார். அதன் பிறகு அவர்கள் சும்மா இருக்கல, வெகு அழகாக இலக்கிய உலகில் முதல்ல இருந்தே அவங்களுக்கு அந்த இலக்கியத்திலும் இசையிலும் அதிக ஈடுபாடு கொண்டவர். அப்படியாக இருக்கக்கூடியவர் அந்த ஓய்வு பெற்ற பின் தொடர்ந்து இந்த இலக்கியத்தில் அவர் பயணித்து வருகிறார். குறிப்பாக அவர் பணியில் இருக்கும் போதே கூட வண்ணமயில் என்ற ஒரு பத்திரிகை சிற்றிதழை அவர் 1 வருடம் பொறுப்பேற்று நடத்தியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் பல வகை இலக்கிய இதழ்களிலும் அவருடைய கட்டுரைகள் வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனா வளர்ச்சி பாதை, அரசு ஊழியர், எழில் கலை மன்றம் அது இதழ், அதுக்கப்புறம் அத்திப்பூ. இந்த இடத்துல எல்லாம் கூட பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க பணி செய்துட்டு இருக்கும் போதே நேரமே இருக்காது. காலையில் போயிட்டு இரவு வரும்போது 10 மணி ஆயிடும். அப்படி அவங்க உழைச்சிட்டே இருக்கக்கூடிய ஆள். அதற்கப்புறம் உட்கார்ந்து அதற்கப்புறம் அவர்கள் அதை சிறப்பாக நடத்தி வந்திருந்தார்கள். அப்படியான ஒரு ஆர்வம் உள்ளவர். புதுகை தென்றல் போன்ற இடத்தில், நால்வர் புதுகை தென்றல் போன்ற இதழ்களில் எல்லாம் இவர்கள் எழுதியிருக்கிறார்கள். மற்றும் இன்னிதழ்களிலும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். ஷாம் எஃப்எம் அந்த வானொலி பாத்தீங்கன்னா அவர் 20 நிகழ்ச்சிகளுக்கு மேலாக வீடியோ ஜாக்கியாக இருந்து கொடுத்திருக்கிறார்கள் நிகழ்ச்சியை. பல்வேறு தலைப்புகளில் அவர்கள் இசை சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவை அனைத்துமே கேட்க கேட்க இனிமையாக இருக்கும். அவை மாத்திரம் அல்லாமல் பல்வேறு அமைப்புகள், நம்முடைய நெதர்லாந்து சூரிய தமிழ் தொலைக்காட்சியில் இருந்து பல்வேறு அமைப்புகள், அமெரிக்கா தமிழ் தொலைக்காட்சி மற்றும் வெள்ளி இலக்கிய மேடை, தும்பி, இப்படியான அனைத்து காரை தமிழ்ச்சங்கம், பல்வேறு தமிழ்ச்சங்கங்களில் இருந்தும் இவருக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் 300க்கு மேலாக அவர்கள் இணைய வழியில் நிகழ்ச்சிகள் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற ஒரு அருமையான வலையொலியில் அவர்கள் கொடுக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் நமக்கு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய, நம்முடைய அடுத்த இளைய தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளாக ஒரு குறும்படம் போல ஒரு 5-10 நிமிடங்களுக்குள் வெகு அழகாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். மற்றும் மாலை மலர் நாளிதழில் அவர்கள் மெல்லிசை மாமன்னரை பற்றி அவங்க மெல்லிசை மாமன்னர் அவங்களுக்கு ஒரு காட்ஃபாதர் போல. அப்படியாக இருக்கக்கூடிய அவரின் மேலுள்ள மரியாதையில் அவருடைய நிறைய செய்திகள் அவரை பற்றி சேகரித்து வைத்திருந்தவர். அதையெல்லாம் அவர்களுடைய மனம் விரும்பியபடி அந்த கட்டுரையில் வடித்துள்ளார். வெகு சிறப்பான கட்டுரைகள். முடிந்தால் அனைவரும் படித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரம் அல்லாமல் தொலைக்காட்சியில் நேரடியாக தமிழன் தொலைக்காட்சி, புதிகம் தொலைக்காட்சியில் நேரடியாக சிறப்பு நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார். மற்றும் மதிப்புறு மாந்தர் விருது என்ற விருது, சாதனை சிகரம், மங்கையரில் மாணிக்கம், எழுத்து சிற்பி மற்றும் திரை இசை திறனாய்வு திலகம் போன்ற விருதுகள் இவருக்கு தனிப்பெரும் விருதாக வழங்கப்பட்டு கௌரவப்பட்டுள்ளார். இப்படியாக இருக்கக்கூடிய எமது அருமை சகோதரி பானுமதி அவர்கள்
பொதுவாக ஒரு ஆய்வுத்தன்மை உடையவர்கள், எந்த ஒரு விடயத்தையும் அவர்கள் ஆய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள். இன்று திருக்குறள் விளக்கத்தில் அவருடைய கண்ணோட்டம் நிச்சயமாக மாறுபட்டு இருக்கும். அதை கேட்டு ரசிப்பதற்கு ஆவலாக உள்ளோம். உங்களையும் அன்புடன் ஆவலாக அழைக்கிறோம். குறிப்பாக நம்முடைய சகோதரி அவர்களுடைய உரை இப்போது தொடங்கவிருக்கிறது. வணக்கம், வாங்க. அக்கா கேக்குதாக்கா? இன்னும் மியூட்ல இருக்காங்க. இன்னும் இணையதடங்களா ஏதாவது என்னன்னு தெரியல. வராங்க நினைக்கிறேன். மியூட்ல இல்லைங்க. கேக்குதுக்கா. இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருக்கும் கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், நெறியாள்கை செய்து கொண்டிருக்கும் என தங்கை தேன்மொழி அவர்களுக்கும், தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கும் ஆர்சி குமாரன் ஐயா மற்றும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், கடவுள் வாழ்த்து பாடிய, தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களும், பெங்களூர் ரமணி அம்மா பாடலுக்கு சிறந்தவர் இல்லையா, அதனால பெங்களூர் ரமணி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த பின்னால் பேச உள்ள கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து சான்றவர்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமாரின் அன்பு வணக்கம். இந்த அறத்து இணையதளங்கள் வருதுங்களா அக்கா? இப்பதான்க்கா கேக்குது. இப்பதான்க்கா கேக்குது. முதல்ல இதாயிடுச்சு. அதான் இப்பதான் எனக்கு இணையதளங்கள் சரியா வரல, என்னன்னு தெரியல. இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, நல்லா கேக்குது. முதல் பாலாகிய திருக்குறள் முதல் பாலாகிய அறத்துப்பாலில் இல்லறவியலில் 5வது அதிகாரம் இல்வாழ்க்கை. இதில் 46வது திருக்குறளையும் 47வது திருக்குறளையும் இன்று நான் என்னோட கண்ணோட்டத்தில் பேச உள்ளேன். நம்ம படிக்க நம்மளுடைய மறுவாசிப்பு என்பது சொல்வது போல நம்ம அனுபவத்தையும் நம்ம அறிவையும் கூடும்போது நமக்கு பார்வையும் கண்ணோட்டம் வேறுவாக இருக்கும்போது அதே நாம் முன்பு படித்த அதே இலக்கியங்கள் வேறு வேறு பொருளையோ வேறு வேறு விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். இப்போ 46வது திருக்குறள், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். அறத்தின் வழி ஆற்றின் செயல்படக்கூடிய இல்வாழ்க்கை, அந்த இல்வாழ்க்கையை ஆற்றின் அந்த இல்லறத்தை நடத்தினாலே போதும். புறத்தாற்றின் போய் பெறுவது என்ன. இதை தவிர புறத்தாற்றல், அதாவது இல்லறத்தைக்கு புறத்தில் உள்ள மற்ற எல்லா ஆற்றல்களையும் எல்லா அறங்களையும் செய்து பெறப்போவது என்ன இருக்கிறது அப்படி என்றால், இதற்குள்ளவே நீ எல்லாம் பெற்றுவிடலாம் என்ற ஒரு மறைமுக உண்மையை ஐயன் திருவள்ளுவர் சொல்லுகிறார். அதாவது ஒரு நாரதருக்கு பெருமாள் கிட்ட போய் சொல்றாங்க, நான் தானே உன்னை நிறைய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன்னை விட நிறைய நினைக்கிறவங்களா இருக்காங்க அப்படின்னா, அப்படி யாருன்னு சொன்னா அதை ஒரு விவசாயி பாரு அப்படின்னோட அவர் காட்டுறாரு. அந்த விவசாயி காலையில ஒரு முறை நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திருப்பி அவரோட அன்றாட அலுவலில் உழல்கிறார். உழந்து விட்டு ராத்திரி படுக்கும்போது நாராயணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாரதர் கேட்கிறாரு, அவர் 2 முறை தானே உன்னை சொன்னாரு, நான் நாள் பூரா சொல்லிட்டு இருக்கேனே எப்படின்னும் போது கிருஷ்ணன் என்ன பண்றாரு, திருமணம் என்ன பண்றாரு, கையில கொஞ்சம் ஒரு கிண்ணத்தை எண்ணெய் கொடுத்து சிந்தாம 3 முறை சுத்தி வா அப்படின்றாரு. அவர் அந்த பூலோகத்தை எல்லாம் சுத்தி வரும்போது எதிரி திருமாலே வருவார். என்ன நாரதரன் கேட்கும், இருமையா அப்படின்னு சொல்லிட்டு, இது அகத்தியர் திரைப்படத்துல வந்தது. இருமையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து சுத்த வர ஆரம்பிப்பாரு. அப்ப அவர் சொல்வாரு, நீங்க எண்ணெய் கிண்ணத்தை சுமக்கும் போது அது சிந்தாமல் சுற்றி வர வேண்டும் என்ற நிபந்தனைப்படி நீங்கள் என்னைய அந்த நிபந்தனை போது நீங்க என்ன எத்தனை முறை நினைச்சீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் சொல்வார், இல்லை நான் நினைக்கல உங்களை அப்படின்னாரு. அப்ப சொல்வார், சின்ன என்னைக்கு நான் பாரத்தையே அவங்களால சுமக்க முடியல, அதுக்கே நீங்க என்ன மறந்துட்டீங்களா. அவன் குடும்ப பாரத்தை அவனுக்கு குடும்பம், பெற்றோர்கள், குழந்தைகள், மனைவி, உற்றார், உறவினர், இவளுக்கு வயல் வாய்க்கால் இவ்வளவு இருக்குது, அவன் எப்படி என்ன இவ்வளவு 2 தடவை நினைச்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்வாரு. இந்த கதையின் மூலம் என்ன சொல்றாங்கன்னா, அதுதான் அந்த துறவரத்துல இருக்கிறது தான் சிறப்பு. அதுல இருந்து கொண்டு நம்ம எவ்வளவு செய்யலாமோ அவ்வளவும் செய்ய முடியாது. அதாவது அந்த இல்லறம் அவ்வளவு வாய்ப்பை நமக்கு தருகிறது. துறவரத்துல இருந்து கொண்டே நம்ம இல்லறத்துல இருந்து கொண்டே நம்ம
எல்லாம் செய்யலாம், துறவரத்து போய் பெற வேண்டியது என்ன இருக்குதுன்றது அததான் அவர் கேள்வி கேட்கிறாரு. கண்ணகி கூட சொல்வா, என்ன சொல்வான்னா, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோரி சிறப்பின் விரும்பி எதிர்கோடலும் இழந்த எண்ணெய் அப்படின்பா. அதெல்லாம் நான் இழந்துட்டேனே என்பா. அப்போ இல்லறத்தில் இருந்து கொண்டாதான் இதெல்லாம் செய்ய முடியும். துறவரத்தில் இருந்து கொண்டு எதுவும் செய்ய முடியாது. தவம் செய்யலாம், அது தான் மட்டும்தான் மோட்சத்துக்கு போக உதவும். ஆனால் இல்லறத்தில் இருந்தால் எத்தனை பேரை கை தூக்கி விடலாம், எத்தனை பேருக்கு உதவலாம், எத்தனை பேரை தாங்கி பிடிக்கலாம். செல்வர் கழகு செழுங்களை தாங்குதல் என்பது போல எத்தனையோ பேரை தாங்கி பிடித்து நற்கடமை ஆற்றும் வழி இதில் தான் இருக்கிறது, இதை விட வேற எதில் இருக்கிறது என்று திருவள்ளுவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். அடுத்து 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வருள் எல்லாம் தலை. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்ற இயல்பை உடையவன், அதை இயல்பாக வாழ்பவன் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அதை அவ்வளவு அனாயசமாக அது தன்னோட ஒரு முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு வாழாம இயல்பா எடுத்து வாழறவன் என்பான். அப்படிப்பட்டவன் முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வார் என்றால் இந்த தவமும் செய்து இறையை அடைய வேண்டும் என்பதற்காக எங்கே ஒரு கடைபோடி காட்டில் போய் உட்கார்ந்து கொண்டு செய்பவரை விட எல்லாரையும் விட இவன் தான் முன்னிறுத்தப்பட வேண்டியவன், தலை இவன் தான் முன்னிறுத்தப்பட வேண்டும், இவன் தான் சிறந்தவன் என்று சொல்கிறார். அதாவது இல்லறத்துலதான் சிக்கல்கள் அதிகம், சவால்கள் அதிகம். அதையே பொறுமையாக கடைந்து நிலைத்து நின்று வாழ்பவன் துறவரம் இருப்பவர்களை விட சிறந்தவன் ஆவான். அவர்களை தான் அதனால முதலிடத்துல வைக்கணும்னு ஐயன் திருவள்ளுவரே சொல்றாரு. அதாவது இப்போ அவங்க தடை வந்து இப்ப கேக்குதுங்களா? தடை வந்து விடுது. இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குதுக்கா. சரி. இப்போ அவனுக்கு நிறைய தடை இருக்கும். இப்போ அவங்க குடும்பம் நடத்திக்கிட்டு போனோம், ஊராருக்கு ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக ஒரு பேர் மெச்ச குடும்பம் நடத்தணும். ஆனா அவங்க வீட்டுல வந்து சண்டைங்க இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். ஊர்ல இருந்து அம்மா அப்பா வந்திருப்பாங்க, அப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டை இருக்கும். ஆனாலும் அந்த சண்டையினோட பலன் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாது, அவங்களோட கவனிப்புல தெரியக்கூடாது, அவங்களோட உபசரிப்புலயோ அவங்க உதவியிலயோ தெரியக்கூடாது. இப்போ கம்பருக்கு ஒரு பாடலுக்கு போவோம். நான் இப்போ முந்தின நாள் தான் இந்த பாடல் படிச்சேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த பாடல், அதை உங்ககிட்ட கொண்டு வரேன். ஊடிய மனத்தினர் உராத நோக்கினர் நீடிய உயிர்ப்பினர் நெறித்த நெற்றியர் தோடு கவிதையில சொல்றேன். ஊடிய மனத்தினர் உராத நோக்கினர் நீடிய உயிர்ப்பினர் நெருத்த நெற்றியர் தோடு அவிழ்கோதையும் துறந்த கூந்தலர் ஆடவர் உயிரென அருகு போயினர். ஊடிய மனத்தினர் கோச்சிட்டு இருக்கிறாங்க, மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. உராத நோக்கினர், அந்த கணவன் இருக்கிற பக்கம் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு கோச்சிட்டு இருக்காங்க. நீடிய உயிர்ப்பினர், எனக்கு வந்து வாச்சுது பாரு, எனக்கு இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பெருமூச்சரிக்கிறார்கள். நீடிய உயிர்ப்பினர் நெருத்தி நெற்றியர் நெரிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவு கோவத்துல இருக்காங்க. தோடு அவிழ்கோதையும் துறந்த கூந்தலர், பூ வைக்காம கூந்தல பூவே வைக்கல. ஆடவர் உயிரென அருகு போயினர். ராமன் திருமணத்து மிதிலைக்கு போயிட்டு இருக்கும் போது அப்படி இருக்கும்போது ஆடவர் தான் தன்னுடைய உயிர் என்ற மாதிரி 4 பேருக்கு தெரியறப்ப ஒன்னா போறாங்க. ஆடவருக்கும் உயிர் என, ஆடவரும் இந்த பெண்ணை பார்த்து உயிர், 2 அர்த்தம் வராம இருக்கு அந்த மாதிரி. ஆடவரும் இந்த உயிர் தான் என அந்த பெண்கள் போனாங்க. அப்படி இருவருமே ஒருவருக்கு ஒருவர் அப்படி காட்டிக்க வேண்டி இருக்கு சமூகத்துல. அப்படி ஒரு முன்னுதாரணமாகவோ இல்ல தன்னுடைய கோபங்களை இடைவெளியையும் வெளியே காட்டாதவர்களாகவோ இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறார். அப்படி அந்த எல்லாம் கூட கடந்து அவங்க சமாளிச்சு, இதுதான் தவநிலை, இதுதான் வந்து சவால் நிலை. அது அவங்களுக்கு வந்து ஏழ்மை இருக்கும், ஆனா மற்றவங்களுக்கு உதவ வேண்டியது. ஒரு கல்யாணம் ஒரு மொழிப்படம் வைக்க வேண்டியது இருக்கும், ஒரு உதவி கேட்பாங்க உறவினர் வந்து, அது வந்து பள்ளி சேர்க்க வேண்டிய காலகட்டமா இருக்கும், இவங்களுக்கும் நெருக்கடியா இருக்கும். ஆனா அவங்களுக்கு உதவி நிச்சயமா தவிர்க்க முடியாத ஒரு இதுவா இருக்கும். அப்ப செய்யணும், அது ஒரு சவால். பெற்றோர் உடன் பிறந்தவருக்கு செய்யணும் இல்ல பராமரிக்கணும், அது வந்து பரஸ்பரம் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தடையா இருக்கும். ஆனாலும் அந்த இணையர்கள், அடுத்த இணையர் வந்து அவங்க அதை செய்யணும். மற்றவங்க அந்த இணையர்ல ஒருத்தருக்கு தடை விதித்தாலும் மற்றவங்க செய்யணும். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சவால் தான். குழந்தைய வளர்த்தெடுத்தல் அது ஒரு சவால். உறவுகளுக்கு உதவும் போது மனநிலை பணநிலை இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் ஒரு சவால். இப்படி எல்லா சவால்களையும் சமாளித்து வாழ்வதுதான் வந்து வாழ்க்கையை தவிர துறவணவை எங்கே போய் காட்டுக்குள் உட்கார்ந்து கொள்வது வாழ்க்கையில். அதனால அவனை தான் முன்னிறுத்த வேண்டும் என்று திருவள்ளுவர் சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. இப்போ அண்டை வீட்டுல ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த செல்லம்மா கொடுத்த அரிசிய சிட்டுக்குருவிக்கு தூக்கி போட்டார் பாரதியார்.
அந்த பாரதியாரை அனுசரித்து கொண்டு பொறுத்து கொண்டு போன செல்லம்மான் பொறுமைக்கு பின்னால் அந்த இல்லறம் என்ற தவம் இருக்கிறது இல்லையா? இதுதான் வள்ளுவர் சொல்கிறார், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் முயல்வார்கள் எல்லாம் தலை. அவங்க எல்லாரும் இவங்க தானே முதல் வரிசை நிற்கணும், இவங்க தான் மேன்மையானவர்கள் என்று சொல்கிறார் என்று நான் உணர்ந்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. தடங்களுக்கு வருந்துகிறேன். சிறப்பாக அந்த இல்வாழ்க்கையினுடைய பெருமைகளை, அருமைகளை வெகு அழகாக ஒரு அழகான ஒரு இடத்தை அவங்க சொன்னாங்க. அதாவது அவங்க ஒரு துறவாளராக இருக்கும்போது அது நிச்சயமாக அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு பயனை கொடுக்கும். அவர்கள் இல்லற வாழ்வினை பின்பற்றும் போது அவர்களுக்கு அவரை மட்டுமல்லாமல் அவரை சார்ந்த அனைவருக்குமே கூட அதை பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் என்பதை வெகு அழகாக சொன்ன நம்முடைய திருக்குறளின் வழியாக வெகு அழகாக பல்வேறு கதைகளை எடுத்து சொன்ன நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு மன்னிக்கவும், தொடர்ந்து 5 மணியில் இருந்து இணையத்தில் இருப்பதால் ஒரு சில இடையூறு. வெகு அழகாக திருக்குறள் விளக்கத்தை அளித்த நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பதிவு செய்து, தொடர்ந்து நமக்கு நல வெண்பாவை வெகு அழகாக அந்த வெண்பா என்று சொன்னால் நலவெண்பா என்று சொல்வார்கள். அதை விவரித்து சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்கள் என்பதை போன்று ஒவ்வொரு வாரமும் வெகு அழகாக அவற்றை நம்முடைய தொழில்நுட்ப கலைஞர்களினுடைய உதவியுடன் அதற்கான பொருளையும் அந்த வெண்பாவையும் மனதில் பதியும் வண்ணம் நமக்கு தொடர்ந்து நடத்தி வருகின்ற தமிழ்ச்செல்வம் கேஜிஆர் அவர்கள். ஐயா அவர்களை பத்தி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. குறிப்பாக அவர் பல்லாண்டு காலம் முன்பிருந்தே, கிட்டத்தட்ட அவர் 30 வருடங்களுக்கு முன்பிருந்தே இலக்கிய உலகில் வலம் கொண்டிருக்கிற வெற்றியாளராக, பட்டிமன்றம் பேசக்கூடியவராக, கவிஞராக, பல்வேறு நூல்களை எழுதியவராக, இதையெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட முறையில நம்ம சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அது மட்டும் அல்லாமல் இலக்கியம் சார்ந்தவர்களோ, தமிழ் ஆர்வம் உள்ளவர்களாகவோ, எப்படியானவர்களாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு என்ன சொல்றது, வினை ஊக்கின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாக சொல்லக்கூடிய நம்ம செயல்கள், நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சிறப்பாக அமைவதற்கு ஒரு இந்த காலத்துல அப்படி பார்ப்பது நமக்கு கொஞ்சம் கடினமான விஷயம். அவங்களுடைய சொந்த வேலை, சுயநலம் சார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்துல அவங்க இணைந்து நடக்கலாமே தவிர எல்லா இடத்திலும் இப்போது இணையத்தில் மாத்திரமல்ல, இப்போது பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் பொங்கல் சார்ந்து ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார்கள். கவிகளுடைய அந்த பொங்கல் சார்ந்த கவிதைகளை எல்லாம் நூலாக்கம் செய்வதற்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தில் கூட கவியரங்க பொறுப்பாளராக, இதே சென்னைக்கு செல்லும் போது அங்கிருக்கக்கூடிய பல அமைப்புகளுடன் சேர்ந்து அவர்களுடன் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவராக இருக்கக்கூடிய நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்கள் நிச்சயமாக ஒரு வங்கியாளராக வந்தில்லாவிட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடத்தை வந்திருப்பாரோ என்னவோ என்று நான் நினைப்பதுண்டு. அதை போன்ற இன்றைய நிகழ்விலும் அவருடைய அந்த நல வெண்பாவினுடைய சுவையை நமக்கு எடுத்து கொடுக்க வருகிறார். வணக்கம், வாங்கய்யா. இந்த அவை தங்களை மகிழ்வுடன் வரவேற்கிறது. மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 161வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், மிக நேர்த்தியாக நெறியாள்கையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிநிலவு
இரா தேன்மொழி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொழில்நுட்பத்தில் மிக சிறந்து விளங்கக்கூடிய நெல்லை தீபன் அவர்களுக்கும் சி குமரன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக சிறப்பாக 2 திருக்குறள்களை மிக குறுகிய காலத்தில் மிக தெளிவாக இங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இல்லறத்தில் ஒருவன் வெற்றி பெறுகின்ற பொழுதுதான் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான் என்று சொல்வார். எங்கே வெற்றி பெற்றாலும் சரி, இல்லறத்திலே அவன் தோற்று போகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே நிம்மதி இருக்காது என்று குறிப்பிடுவார். ஆகவே இல்லறத்திலே வெற்றி பெறுவதற்கு என்னென்ன தேவை என்பதை திருவள்ளுவர் எப்படியெல்லாம் மிக தெளிவாக, அழகாக, செறிவாக நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார் என்பதை பல்வேறு பேச்சாளர்கள் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் 46, 47வது திருக்குறளை எடுத்து இங்கே பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் மிக தெளிவாக இங்கே பேசியிருக்கின்றார். நண்பர்களே, சென்ற வாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நாம் நிறுத்திவிட்டோம். தமயந்தி சபையிலே இருக்கின்றார், சுயவர மண்டபத்திலே இருக்கின்றார். அவள் உள்ளே வருகின்ற பொழுது அப்புறம் இப்புறமாக பார்த்து கொண்டே வருகின்றாள். அப்படி பார்க்கின்ற பொழுது அவளுடைய கண் பார்வை பட்டு காதிலே தொங்கிக் கொண்டிருந்த முத்து குழைகள் நீலமணி குழைகளாக மாறிவிட்டன என்று வர்ணித்திருப்பார் புகழேந்தி புலவர். அவள் தனியாக வரவில்லை, அவள் பார்வைக்குதான் தனியாக வருகின்றாளே தவிர இரு பக்கத்திலேயும் மன்னர்களுடைய சிந்தனை வந்து கொண்டே இருக்கிறது என்று குறிப்பிடுவார். அங்கு அமர்ந்திருந்த எல்லா மன்னர்களையும் தமயந்தினுடைய தோழி அறிமுகப்படுத்துகின்றார். சோழ மகாராஜாவிலே இருந்து தொடங்கி கடைசி வரை கோசல மன்னன் வரையில் அங்கே தமயந்திக்கு ஒவ்வொரு மன்னனுடைய சிறப்பையும் எடுத்து சொல்லியிருப்பாள் அவருடைய தோழி. அங்கே அவள் பார்த்த ஆச்சரியம், திகைப்பு என்னவென்று சொன்னால், வானவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வானவர்களாக தேவர்களாக வந்து அமரவில்லை, நலன்ம வடிவத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார். பார்க்கின்ற இடத்தில் 4-5 நலன்கள் அங்கே அமர்ந்திருக்கின்ற பொழுது அவளுக்கு திகைப்பு ஏற்பட்டு விடுகின்றது. என்ன இது, யார் நலன் என்று அவள் யோசிக்க தொடங்கி விடுகின்றாள். அப்பொழுது அவளுக்கு தோன்றுகிறது, இன்னின்ன தன்மை இருந்தால் தேவனாக இருப்பான், இன்னின்ன தன்மை இருந்தால் அவன் மனிதனாக இருப்பான் என்பதை உணர்ந்து, ஓ இவன் நலன் என்பதை அவள் கண்டுபிடித்து விடுகிறாள். அவள் எப்படி கண்டுபிடிக்கிறாள் என்பதை அறிந்தாள் நலனை என்ற வெண்பாவிலே நாம் பார்க்கலாம். கண் இமைத்தலால், அடிகள் காசினியில் தோய்தலால், வண்ண மலர்மாலை வாடுதலால், எண்ணி நறுந்தாமரை விரும்பும் நன்னுதலை அன்னாள், அறிந்தால் நலன் தன்னை ஆங்கு. நறுந்தாமரை விரும்பும் நன்னுதலை, இது தமயந்தியை பற்றிய வர்ணனை. பல முறை சொல்லியிருக்கிறோம். தாமரையிலே வசிக்கக்கூடிய லக்குமி போன்றவள் என்றும் கொள்ளலாம், தாமரை போன்ற நுதல் நெற்றி என்று கூட நாம் கொள்ளலாம். இப்படிப்பட்டவள் நலனை அறிந்து கொள்கிறாள். எப்படி அறிந்து கொள்கிறாள்? கண் இமைத்தலால். தேவர்களுடைய கண் இமைக்காது, மனிதருடைய கண் இமைக்கும். ஆகவே கண் இமைப்பதை பார்க்கிறாள். நிலத்திலே கால்கள் தோய்வதை பார்க்கிறாள். அடிகள் காசினியில் தோய்தலால், அவருடைய காலடிகள் நிலத்திலே தோய்ந்து கொண்டிருக்கின்றன. வண்ண மலர் மாலை வாடுதலால், அவன் அணிந்திருக்கக்கூடிய மலர் மாலையானது வாடிக்கொண்டே இருக்கின்றது. ஆக இந்த 3 குறிப்பை வைத்து கண் இமைப்பது, கால்கள் நிலத்திலே தோய்ந்திருப்பது, மலர் மாலைகள் வாடுவது என்று இந்த 3 குறிப்புகளை வைத்து இவன் நலன் என்பதை அவர் அறிந்து கொள்கின்றாள். கண் இமைத்தலால், அடிகள் காசினியில் தோய்தலால், வண்ண மலர் மாலை வாடுதலால், எண்ணி நறுந்தாமரை விரும்பும் நன்னுதலை அன்னாள்,
அறிந்தாள் நலம் தன்னை ஆங்கு. அவள் மாலையை சூட்டுகின்றாள். விண்ணரசர் எல்லாரும் வெள்கி மனம் சுளிக்க தன்னகன் ஞாலம் கலிகூற மன்னரசர் வன்மாலை தம்மகத்தே சூட வயவேந்தை பொன்மாலை சூட்டினால் பொன். வெள்கி என்று சொன்னால் அச்சம், வெட்கம், மனக்குலைவு, மனத்தடுமாற்றம், மனம் குலைந்து போவது. சுலுக்குதல், நமக்கு தெரியும், முகம் சுலுக்குதல்னு சொல்றேன். வெறுப்பல சுலுக்குவது, கோபத்துல சுலுக்குவது, வருத்தத்தில் சுலுக்குவது, இப்படி தவறுக்கு சுலுக்குவது, இப்படி பல விஷயங்களுக்கு சுலுக்குவது. அடிப்படை என்னவென்று சொன்னால் வருத்தத்தில் துன்பத்தில் சுலுக்குவது. விண்ணரசர் எல்லோரும், தேவர்கள் அத்தனை பேரும் வெள்கி மனம் குலைந்து போய்விடுகிறார்கள். தனக்கு வர வேண்டிய மாலை நலனுக்கு போய்விட்டதே என்றெண்ணி அவருடைய மனம் குலைந்து விடுகின்றது. அவருடைய மனசானது வெறுத்து போய்விடுகிறது. வருத்தத்திலே வெறுத்து போய்விடுகிறது அல்லது கோபம் கொண்டு விடுகிறது. ஆக இப்ப அது தேவர்களுடைய நிலைமை. அடுத்து சொல்லப்படுவது தமயந்தி நலனுடைய நிலைமை. கண்ணகன் ஞாலம் கலிகூற. கண் அகம், கண்ணுனா இடம், அகன்னா அகன்ற, அகன்ற இடத்தை உடைய ஞாலம் கலிகூற மகிழ்ச்சி கொள்ள மண்ணரசர், இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய அரசர்கள் அத்தனை பேரும் வன்மாலை, வன்மாலைனா மயக்கம்னு அர்த்தம், வலிய மயக்கம். மாலைனா மயக்கம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மாலைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. அந்தி, இயல்பு, பூமாலை, குற்றம், குணம், பாசம் என்று பல பொருட்கள் உண்டு. இதே மாதிரி மயக்கம் என்ற ஒரு பொருள் உண்டு. வன் என்றால் வலிய, அதாவது நிறைந்த மயக்கம். மன்னரசர் வன்மாலை தன்னகத்தே சூட, தன் மனத்தே சூட. இந்த விண்ணரசர்கள்லாம் முகத்தை சுலுக்குகிறார்கள், மனம் கொளிந்து போனார்கள். இங்கே மன்னரசருடைய நிலைமை என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மனசெல்லாம் வலிய மயக்கத்தில் விழுந்து விடுகின்றது, மயங்கி விடுகின்றது. சூட அவங்க அந்த வன்மாலையை சூடுகிறார்கள். வயவேந்தை பொன்மாலை சூட்டினால் பொன். வலிமை மிக்க இந்த வேந்தனை பொன்மாலையாலே சூட்டினால் தமயந்தி. பொன் என்று சொன்னால் இங்கே தமயந்தி. பொன்மாலை என்பது மணமாலை அல்லது அழகிய மாலை அல்லது நிறமிக்க மாலை. வயவேந்தை என்பது நலன். ஆக விண்ணரசர்கள் எல்லாம் மனம் குலைய, முகம் சுளிக்க, மண்ணிலே இருக்கின்ற அரசர்கள் எல்லாம் வலிய மயக்கத்தை கொள்ள நலனுக்கு அழகான மாலையை சூட்டினால் தமயந்தி என்பது இந்த பாடல். விண்ணரசர் எல்லாம் வெள்கி மனம் சுளிக்க வண்ணகன் ஞானம் கலிகூற மன்னரசர் வன்மாலை தம்மகத்தே சூட வயவேந்தை பொன்மாலை சூட்டினாள் பொன். அவங்களுடைய முகமெல்லாம் வெளுத்து போகுது. மற்ற மன்னர்களுடைய முகமெல்லாம் வெளுத்து போகின்றது. தின்தோள் வயவேந்தர் செந்தாமரை முகம் போய் வெண்தாமரையாய் வெளுத்தவே ஒன் தரள கோமாலை வேளாண் குளமாலை வேர்க்கண்ணால் பூமாலை பெற்றிருந்த பொழுது. தின்தோள் வலிமையான தோள், வயவேந்தர் வெற்றிவேந்தர், இவருடைய செந்தாமரை போல் இருந்த முகம் வெண்தாமரையாக வெளுத்து போய்விடுகிறது. சிவந்திருந்தவருடைய முகம் வெண்தாமரையாக வெளுத்து போய்விடுகிறது. ஏன் வெளுத்து போய்விடுகிறது? ஒன் தரள கோமாலை வேளாண். ஒன் தரள, ஒன் என்று சொன்னால் ஒளி வீசுகின்ற, தரள என்றால் முத்து, ஒளி வீசுகின்ற முத்துக்களையே சிறந்த மாலையாக அணிந்திருக்கக்கூடிய, வேலை கையிலே வைத்திருக்கக்கூடிய நலன். இவனுக்கு குளமாலை, குளமாலை என்று சொன்னா இந்த குலத்தினுடைய விதர்ப்ப நாட்டு மன்னனுடைய குலம் இருக்கிறது அல்லவா, அந்த குலத்துக்கே மாலை போன்றவள், முக்கியமானவள், அது தமயந்தி. அவ்வளவுதான். குளமாலை என்பது தமயந்தி.
ஒன் தரள கோமாலை வேளாண் என்பது நலன். குலமாலை வேர்க்கண்ணால் பூமாலை பெற்றிருந்த பொழுது. நலன் தமயந்தியினுடைய பூமாலையை பெற்ற பொழுது அங்கு அமர்ந்திருந்த வெற்றி வேந்தர்களுடைய சிவந்த முகமானது வெளுத்து போய்விட்டது. இதுல ஒன் தரள என்று ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு புத்தகத்துல ஒன் தாரைன்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஒன் என்றால் வெளிச்சமிக்க, தாரை என்று சொன்னால் கூர்மையான. இது வேலுக்கு பொருந்தும். இந்த ஒன் தரள என்பது மாலைக்கு பொருந்தும். ஒன் தாரை என்பது வேலுக்கு பொருந்தும். இப்படி 2 விதமான பாடபேதம் இதில் இருக்கிறது. குலமாலை என்பது சொன்னால் அந்த குலத்துக்கே மாலை போல் முக்கியமானவள் இது தமயந்தி. தின்தோள் வயவேந்தர் செந்தாமரை முகம் போய் வெண்தாமரையாய் வெளுத்தவே ஒன் தரள கோமாலை, கோன சிறந்தன்னு அர்த்தம். கோமாலை வேளாண் குலமாலை வேர்க்கண்ணாள் பூமாலை பெற்றிருந்த போது. இது நமக்கெல்லாம் எல்லா பாடலுமே ரொம்ப எளிமையா இருக்கும். நலவெண்பால ஓரிரு வார்த்தைகளுக்கு மட்டுமே நாம் பொருள் புரிந்து விட்டோம் சொன்னா மிக சாதாரணமாக இந்த வெண்பாவை புரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க. செம்மாந்து சென்றான். செம்மாந்து ஒரு நல்ல வார்த்தை கூட அடிக்கடி பயன்படுத்துவாங்க. செம்மாந்து சென்றான், சிங்கம் போவதற்கு செம்மாந்து சிங்கம்னுவாங்க. மல்லல் மருகின் மடனாகு உடனாக செல்லும் மழவிடை போல் செம்மாந்து மெல்லியலாள் பொன்மாலை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நன்மாலை வேளாண் நலன். மல்லல் சொன்னா வளமான அர்த்தம். மல்லல் தோல் அப்படின்னு சொன்னா திரண்ட தோல்னு அர்த்தம். மல்லல் மருகு, மருகுனா தெரு. மல்லல் மருகு என்று சொன்னால் வளமான தெருன்னு அர்த்தம். மடனா இளமை, நாகுனா பசு, இளமையான பசு. உடனாக செல்லும் மழவிடை, விடை என்று சொன்னால் எருது, மழை என்று சொன்னால் இளமை. ஆண் எருதுக்கு விடைன்னு பேர். இளமையான ஆண் எருது. அதனுடன் ஒரு இளமையான பசு செல்கின்ற மாதிரி அப்படி போகும்பொழுது அவனுக்கு ஒரு செம்மாந்த தன்மை வரும் நலனுக்கு. இதுல எந்த ஆணுக்கும் புதிதாக கல்யாணமாகி மனைவியோடு போகின்ற பொழுது ஒரு செம்மாந்த தன்மை வரும். அது மாதிரி மெல்லியலால் பொன்மாலை பெற்ற தோளோடு, மெல்லியலால் தமயந்தி அவள் கொடுத்த பொன்மாலையை பெற்ற தோளோடும் புறப்பட்டான் நன்மாலை வேளாண் நலன். வேலை பெறா அமுதம் வீமன் திருமடந்தை மாலை பெறாது அகலும் வானாடர் வேலை பொருங்கலிநீர் ஞாலத்தை புன்னெறியலாக்கும் இருங்கலியை கண்டார் எதிர். வேலைன்னா கடல்னு அர்த்தம். இதுல வேற புது வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா கலி நீர். கலினா ஒளி வீசுதல் அர்த்தம், ஒளித்தல் அர்த்தம். ஒளித்தல், அம்பு, எழுச்சி, வறுமை, கலகம், முழக்கம் எல்லாமே முழங்குகின்ற கடல். இன்னொரு களி என்று சொன்னா இதுல வரக்கூடிய சனி, அதுக்கு களின்னு பேர். வேலை பெறா அமுதம், கடலிலே பிறக்காத அமுதம். வீமன் திருமடந்தை மாலை பெறாது அகலும் வாழ்நாடர். வீமனுடைய திருமடந்தைன்னா தமயந்தி. அவருடைய மாலையை பெறாமல் சென்று விடுகின்ற வானாடர் தேவர்கள். வேலை பொருங்கலி நீர், வேலைனா கடல் தெரியும் இல்லையா? அங்கே போரிட்டு கொண்டிருக்கின்ற, ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற நீர் நிறைந்த ஞாலத்தை, உலகத்தை புன்னெறியிலாக்கும். புன்னெறினா கீழான நெறி, கீழான நெறியிலே ஆக்கக்கூடிய இருங்கலியை. இரும் என்று சொன்னால் 2 அர்த்தம் இருக்கும். பெரிய கரிய, களி கருப்பு தானே. கரிய கலியை கண்டார் எதிர். வேலை பெறா அமுதம் வீமன் திருமடந்தை மாலை பெறாது அகலும் வானாடர் வேலை பொருங்கலி நீர் ஞாலத்தை புன்னெறியில் ஆக்கும்
இருங்கலியை கண்டார் எதிர். இப்ப எல்லாம் கேக்குறாங்க, கலி வரம். கலி வரும்பொழுது கேக்குறாங்க, நீ எதுக்குப்பா இங்க வர? ஈங்கு வர என்னென்று, ஈங்கு வரவு என்னென்று இமையர்த்தம் கோன் வினவ தீங்கு தரு கலியும் செப்பினான். நீங்கள் விருப்பான வீமன் திருமடந்தையோடும் இருப்பான் வருகின்றேன் யான். ஈங்கு வரவு என்னென்றான், இங்க ஏன் வருகிறாய்ன்னு கேக்குறாங்க. யார் கேக்குறது? இமையவர் தம்கோன். இமையவர் தம்கோன்னா இந்திரன். வினவ தீங்கு தரும் கலியும் செப்பினான். நீங்கையே தரக்கூடிய சனி சொல்றான், நீங்கள் விருப்பான வீமன் திருமடந்தையோடும், நீங்கள் விரும்பி வந்திருக்கின்ற மடந்தையை தமயந்தியை இருப்பான் வருகின்றேன், நான் திருமணம் செய்து கொள்வதற்காக நானும் வருகின்றேன் என்று சொல்றான். ஈங்கு வர என்னென்று இமையவர் தம் கோர் வினவ தீங்கு தரு கலியும் செப்பினான். நீங்கள் விருப்பான வீமன் திருமடந்தையோடும் இருப்பான் வருகின்றேன் யான். அவங்க சொல்றாங்க, எப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு, சுயவரம் முடிஞ்சு போச்சு, நலனுக்கு திருமணம் செய்தாகி விட்டது, நலம் தமையந்தி 2 பேருமே தம்பதியராகி விட்டார்கள், ஆக இவனுடைய ஆசையெல்லாம் விட்டுட்டு போயிடுன்றாங்க. மன்னவரில் வைவேல் நலனே மதிவதன கன்னி மணமாலை கை கொண்டான். உன்னுடைய உள்ள கருத்தை ஒழித்து ஏகுதி என்றான். வெள்ளத் தனியானை வேந்து. வெள்ளை தனியானை வேந்து. வெள்ளை தனியானைனா ஐராவதம். அவங்கிட்ட இருக்கிற யானை என்பது வெள்ளையான யானை இந்திரன் கிட்ட. மற்ற யானைகள்லாம் சாம்பல் நிறமா இருக்கும். இந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய யானையானது வெள்ளை தனி யானை வேந்து. அந்த யானைகளை ஆட்சி செய்யக்கூடிய, அடக்கி வைத்திருக்கக்கூடிய சொந்தக்காரனான இந்திரன். இவன் சொல்றான், மன்னவரில் வைவேல் நலனே. வைவேல்னா கூர்மையான வேல்னு அர்த்தம். மன்னவரில் வைவேல் நலனே மதிவதன கன்னி மணமாலை கை கொண்டான். இந்த நலன் மன்னவரிலேயே கூர்மையான வேலை வைத்திருக்கக்கூடிய நலனே, கூர்மையான வேலை வைத்திருக்கக்கூடியவன்னா போர்க்களத்திலே எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நலனே, மதிவதன மதியை போன்ற அழகான முகத்தை கொண்ட கன்னி தமயந்தி மணமாலை கை கொண்டான், அவன் பெற்று கொண்டு விட்டான். உன்னுடைய உள்ள கருத்தை ஒழித்து, உன்னுடைய கருத்தை எல்லாம், ஆசையை அவாவையெல்லாம் ஒழித்து விட்டு ஏகுதி என்றான். போ, நீ போ, அவ்வளவுதான், முடிந்து விட்டது. மன்னவரில் வைவேல் நலனே மதிவதன கன்னி மணமாலை கை கொண்டான். உன்னுடைய உள்ள கருத்தை ஒழித்து ஏகுதி என்றான். வெள்ளை தனியானை வேந்து. கெடுக்கின்றேன் கொடுக்கின்றேன். உடனே அவனுக்கு ஒரு சபதம் போடுறான். அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நான் கெடுத்துறேன் பார். விண்ணரசர் நிற்க வெறித்தேன் மணமாலை, மன்னரசர்க்கு ஈந்த மடமாதின் எண்ணம் கெடுக்கின்றேன். மற்றவள் தன் கேள்வர்க்கும் கீழ்மை கொடுக்கின்றேன் என்றான் கொதித்து. விண்ணரசர் நிற்க, தேவர்களெல்லாம் சும்மா வெறுமனே நிற்க, அவங்களுக்கு அந்த மாலை கிடைக்கல. வெறித்தேன் மணமாலை, வெறினா மனம் வீசக்கூடிய, தேன் பொழியக்கூடிய மணமாலை, திருமண மாலையை மன்னரசர்க்கு இந்த மடமாதின், மன்னரசர்க்கு கொடுத்தாலே இந்த மடமாது இங்க இளமையான மாதுன்னு சொல்லலாம், அல்லது மடமையான மாதுன்னு சொல்லலாம். எண்ணம் கெடுக்கின்றேன், எண்ணம் கெடுக்கிறேன்னா அவருடைய வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு அர்த்தம். மற்றவள் தன் கேள்வர்க்கும், கேள்வன் என்று சொன்னால் கணவன் அர்த்தம். மற்றவள் தன் கேள்வர்க்கும் கீழ்மை கொடுக்கின்றேன் என்றான் கொதித்து. இதுதான் விண்ணரசர்களை எல்லாம் நிற்க வைத்து விட்டு இந்த மன்னரசர் நலனுக்கு இந்த மாலையை சூட்டி இருக்கிறாளே தமயந்தி, மடமை மிக்கவள், இவளுடைய எண்ணத்தை வாழ வேண்டும், சிறப்பாக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நான் கெடுக்கின்றேன். மற்ற அவளுடைய கணவனுக்கு கீழ்மையை நான் கொடுக்கின்றேன். புன்னெறி நாங்க சொன்னா பாருங்க, புன்னெறினா கீழ்மைன்னு அர்த்தம். கொடுக்கின்றேன் என்றான் கொதித்து. இப்படி சனி ஒரு சபதம் போடுகிறான். தள்ளுங்க மேல தூங்க, மேல எடுங்க.
வாய்மையும் செங்கோல் வலனும் மனத்தின் கண் தூய்மையும் மற்றவன் தோல்வழியும் பூமான் நெடுங்கற்பும் மற்றவர்க்கு நின்றுரைத்து போனான் அருங்கொற்ற வஜ்ரத்தான் ஆங்கு. நாங்க இந்திரனை சொல்ற பொழுது யானைய சொன்னாங்க. இங்க இந்திரனை சொல்ற பொழுது அவனுடைய வஜ்ரத்தை சொல்றார்கள். ஆயுதம், வஜ்ராயுதம். அந்த வஜ்ராயுதம் எப்படிப்பட்டது? அருங்கொற்ற வஜ்ராயுதம், வெற்றியை தரக்கூடிய வஜ்ராயுதம். இந்த வஜ்ராயுதத்தை உடைய இந்திரன் சொல்கிறான், வாய்மையும் செங்கோல் வளனும் நேர்மையும் செங்கோலை வளமாக வைத்திருக்கக்கூடியவனுமான மனத்தின் கண் தூய்மையும் மனதிலே தூய்மையாக இருக்கக்கூடியவனுமான மற்றவன் தோல்வலியும் தோளிலே வலிமை பெற்றவனுமான பூமான். இதை ரெண்டாவும் எடுத்துக்கலாம். நம்ம பூமான் நலனுக்கும் எடுத்துக்கலாம், அல்லது தமயந்திக்கும் எடுக்கலாம். அதாவது ரெண்டு பேருடைய சிறப்பையும் சொல்ற இடம். வாய்மை, செங்கோல் வளன், மனத்தின் கண் தூய்மை, மற்றவர் தோல் வலிமை, இதை கொண்டவன் நலன். பூமான் நெடுங்கற்பு. பூமான் அப்படின்னு சொன்னா, பூன்னா அழகான, மான்னா மான் போன்ற கண்களை உடையவளுடைய நெடுங்கற்பு, அவளுடைய சிறந்த கற்பு. மற்றவர்க்கு நின்றுரைத்து போனான், அங்கிருந்து அத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டு போனான். யாருன்னு கேட்டா, அருங்கொற்ற வஜ்ரத்தான் ஆங்கு. நலனுடைய பெருமையை இவ்வளவு சொல்றான். அவன் வாய்மை மிக்கவன், செங்கோலை நேர்மையாக செலுத்தக்கூடியவன், மனத்தின் கண் தூய்மை மிக்கவன். போர்க்களம் என்று சொன்னால் அவனுடைய தோல்வலி என்பது சாதாரணமானதல்ல என்று 1 2 3 4 குணங்களை சொல்கின்றான். பெண்ணுக்கு, தமயந்திக்கு ஒரே குணம், அது ஒன்று போதும், அதுவே அவருடைய பெருமையை உயர்த்தும் என்கின்ற காரணத்தினால் பூமான் நெடுங்கற்பு என்று 2 பேருடைய தன்மைகளையும் சிறப்புகளையும் இயல்புகளையும் இந்திரன் அங்கே நிற்கின்ற அத்தனை பேருக்கும் சொல்கின்றான். குறிப்பாக சனிக்கு சொல்கின்றான். வாய்மையும் செங்கோல் வளனும் மனத்தின் கண் தூய்மையும் மற்றவன் தோல்வலியும் பூமான் நெடுங்கற்பும் மற்றவர்க்கு நின்று உரைத்து போனான் அருங்கொற்ற வஜ்ரத்தான் ஆங்கு. அப்ப சொல்றான் சனி வெகுண்டு சொல்றான். செருங்கதிர்வேல் கண்ணியுடன் தேர்வேந்தன் கூட இருக்கத் தரியேன் இவரை பிரிக்க உடனாக என்றான், உடனே பிறந்த விடனாக மன்னான் வெகுண்டு. இதுல கண்ணி என்று சொன்னால் கண்களை உடையவள்னு அர்த்தம். இருக்கத் தரியன்னா அவங்களை இருப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன்னு அர்த்தம். உடனாக நீங்கள் என்னோட சேர்ந்து கொள்கிறீர்களா என்று அர்த்தம். உடனே பிறந்த, கூடவே பிறந்த, உடன் பிறந்து கொள்ளும் நோய்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உடனே பிறந்த, கூடவே பிறந்த விடநாகம், விஷமுள்ள நாகம் போன்ற சனி. அவன் சொல்றான், செரு கதிர்வேல் கண்ணியுடன், போர்க்களத்திலே வீசக்கூடிய ஒளிமிக்க வேலை உடைய கண்களை உடைய தமயந்தியுடன், தேர்வேந்தன் கூட நலன் இணைந்து வாழ்வதற்கு இருக்கத் தரியேன், நான் இடம் கொடுக்க மாட்டேன். இவரை பிரிக்க உடனாக என்றான், இவரை பிரிப்பதற்கு நான் முயலுவேன், நீங்களும் எனக்கு உடன்பட்டு இருக்க வேண்டும் என்றான். யார் சொல்றது? உடனே பிறந்த விடனாகும், கூடவே பிறந்த நாகத்துக்கு கூடவே பிறந்த விஷம் இருக்கிறது அல்லவா, அது மாதிரியான சனி வெகுண்டு சொல்கிறான். நாகத்தோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய விஷத்தை போன்றவன் சனி, உடனே பிறந்த விடனாகம். இது சனி. சிறுகதிர்வேல் கண்ணியுடன் தேர்வேந்தர் கூட இருக்கத் தரியேன் இவரை பிரிக்க உடனாக என்றான், உடனே பிறந்த விடனாகம் அண்ணான் வெகுண்டு. மனமும் மகிழ்வும் மங்கள நாள் காண வருபவன். இதுவரையில வெறும் சனி வர்றது போறது அவ்வளவுதான். நலவெண்பாவிலையும் கலிங்கத்து பரன்லையும் பாத்தீங்கன்னா சிருங்கார ரசம் கொஞ்சம் கூடவே இருக்கும்.
கலிங்கத்து பரணியில இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. கலிங்கத்து பரணியில கடைதிறப்பு காடைக்காக அடுத்து பார்த்தீங்கன்னா, பாடு பாடியது, பேய்களை பாடியது, போர்க்களங்களை பாடியது என்று இப்படி ஒரு வறட்சியான பகுதியாகவே வரும். அதற்கு ஈடுகட்டுகின்ற வகையில தான் அங்கே வந்து சிருங்கார ரசத்தை அதிகமாக வைத்திருப்பார் ஜெயங்கொண்டான். அது மாதிரி இந்த நலவெண்பாவிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பின்பகுதி இன்னும் 1, 2 பகுதிக்கு பிறகு வெறும் சோகமாவே வரும். அந்த சோகத்தை ஈடுகட்டுகிற வகையில தான் இந்த இடத்துல சிருங்கார ரசத்தை கொஞ்சம் கூடவே வைத்திருப்பார். நீங்களாம் அந்த காதலிக்கிற கல்யாண பரிசுன்னு ஒரு படம் பார்த்திருப்போம். நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அது ரொம்ப சோகமான படம். அந்த சோகமான படத்தை ஈடுகட்டுறதுக்காகத்தான் தங்கவேலினுடைய அப்படி ஒரு நகைச்சுவை வச்சிருப்பார் ஸ்ரீதர். இது சமப்படுத்துறது, உணர்வுகளை சமப்படுத்துகிறது. அது மாதிரி இதுல சிருங்கார ரசத்தை கொஞ்சம் கூடுதலாகவே சிங்காரமான வார்த்தைகளிலே வைத்திருப்பார் நம்முடைய புகழேந்தி. அதே மாதிரி நான் மொத்தமா சொல்ல போறதில்ல. இலைமறைக்காயா தான் சொல்லிட்டு போயிடுவேன். இலைமறைக்காய் அப்படிங்கிற வார்த்தைக்கு நன்னூல்ல ஒரு அழகான சொல் உண்டு. இடக்கரடக்கல்னு பேர். இடக்கரடக்கல் அப்படிங்கிற நன்னூல்ல இருக்கக்கூடிய வார்த்தைக்கு இலைமறைக்காய் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. நாம வழக்குல சொல்றோம். இந்த இடக்கரடக்கல் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டு பொது மேடையில அழகா பயன்படுத்திய பெருமை சொல்லின் செல்வர் ஈ.வி.கே. சம்பத் அவர்களுக்கு உண்டு. அவர் இலைமறைக்காயாக என்று அவர் சொல்ல மாட்டார். நம்ம காவுக்கு கூட நல்லா தெரியும். அந்த இடக்கரடக்கல் என்றுதான் சொல்வார். அது மாதிரி என்றால் இடக்கரடக்கல் என்பது இலக்கிய வார்த்தை. இலைமறைக்காய் என்பது பொதுவான மக்களிடத்திலே வழங்கக்கூடிய வார்த்தை. ஆகவே இதை நான் கொஞ்சம் இடக்கரடக்கலாக தான் சொல்லிவிட்டு போய்விடுவேன். வெங்கதிரோர் தானும் விதர்ப்பன் திருமடந்தை மங்கள நாள் காண வருவான் போல் செங்குமுதம் வாயடங்க மன்னர்க்கும் வஞ்சிக்கும் நன்னெஞ்சில் தீயடங்க ஏறினான் தேர். இது ஒன்றுமில்ல. மங்கள நாள் காண்பதற்காக கதிரவன் வருகின்றான். இந்த மங்கள நாள் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா 2 லா போடுவாங்க. 2மே இடைய நாளா தான் இரள வாழல. இந்த பல்லி அப்படின்ற லா போடுறது மங்கள நாள்னு போட்டிருப்பாங்க. சில பேர் பள்ளம் அப்படின்ற லாவை மங்கள நாளுக்கும் போடுவாங்க. ஆனா அப்படி போடக்கூடாது. பல்லின்ற வார்த்தை இந்த லா போடுறாங்க பாருங்க, அதுதான் மங்களத்துக்கு போடணும். மன விழாக்களுக்கெல்லாம் போட வேண்டிய வார்த்தை இந்த லா தான். உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண வேணாம். சிலப்பதிகாரத்தினுடைய முதல் காதை எடுத்து பார்த்தீங்கன்னா மங்கள வாழ்த்து காதைன்னு போட்டிருப்பார். அந்த காதையில என்ன லா போட்டிருக்கோ அதுதான் மனம். மங்களம் அப்படின்னா மங்களம் பாடிட்டான்னு சொல்ற பாருங்க, முடிவுன்னு அர்த்தம். ஆக இந்த 2 லாவும் நம்ம தெரிஞ்சு வச்சீங்கன்னா குழப்பிடும் நமக்கு திடீர்னு. வெங்கதிரோன் தானும் விதர்ப்பன் திருமடந்தை மங்கள நாள் காண வருவான் போல. இதெல்லாம் நம்முடைய கவிஞருடைய கற்பனை. அவர்கள் அதை தற்குறிப்பேற்றணிவாங்க. சூரியன் இயல்பாகவே வரக்கூடியவன் தான். ஆனால் சூரியன் எதற்கு வருகிறானா, இந்த விதர்ப்பன் திருமடந்தை விதர்ப்ப நாட்டை சார்ந்த தமயேந்தினுடைய திருமணத்தை காண்பதற்காக வருகிறானாம். அது எப்படி வருகிறானா, செங்குமுதம் வாயடங்க, சிவந்த குமுதமானது கூம்பி விடுகிறது. மன்னர்க்கும் வஞ்சிக்கும் நன்னெஞ்சில் தீயடங்க ஏறினான் தேர். மன்னனுக்கும் நலனுக்கும் தமயந்திக்கும் நெஞ்சிலே ஏற்பட்ட உணர்வுகளை அடக்க கூடுவதற்காக அவன் தேரேறி வானத்துக்கு வந்து விட்டான். செங்குமுதம் வாயடங்க மன்னர்க்கு வஞ்சிக்கும் நன்னெஞ்சில் தீயடங்க ஏறினான் தேர். நீங்க நலவெண்பாவை படிக்க படிக்க பார்த்தீங்கன்னா எதுவே மோனை ரொம்ப அழகா விடும். அப்படியே அந்த வகிர்ந்து, அதாவது ஒரு மைசூர் பாக்க இருக்கிற மாதிரி அறுத்து போடுவாங்க பாருங்க, அது மாதிரி வார்த்தைகள் துண்டு துண்டா விடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தைகளை சேர்த்து இலக்கணத்துக்காக போடுற தன்மை எங்கேயோ ஓரிடம் தான் இருக்கு. ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். ஒரு 10% கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் தனித்தனி வார்த்தைகள். வெங்கதிரோன் தானும் விதர்ப்பன் திருமடந்தை மங்கள நாள் காண வருவான் போல் செங்குமுதம் வாயடங்க மன்னர்க்கு வஞ்சிக்கும் நன்னெஞ்சில் தீயடங்க ஏறினான் தேர். இது சூரியன் விட்டான். சூட்டினார் கூட்டினார். இன்னுயிர்க்கு நேரே இளமுறுவல் என்கின்ற பொன்னழகை தாமே புதைப்பார் போல்.
இனிமையான உயிருக்கு நேரேனா இந்த இடத்துல துன்பத்தை தரக்கூடிய என்ன அர்த்தம்? இளம் உருவல், இளமையான புன்னகை, அவ்வளவுதான் என்கின்ற பொன்னழகை இப்படி இளமுறுவல் செய்யக்கூடிய அழகான தமயந்தியை அப்படியே புதைக்கிறாங்களாம். எதுல புதைக்கிறாங்களாம்? மென்மலரும் சூட்டினார், சூட்டி துடி இடை சேர் இடையாலை பூட்டினார் மின் இமைக்கும் பூ. அவ்வளவு அலங்காரம் பண்றாங்க, அவ்வளவுதான். சிலப்பதிகாரத்துல கூட கண்ணகி கிட்ட கேட்பான் இல்லையா, இயற்கையான அழகே உனக்கு இருக்கும் பொழுது உனக்கு எதற்கு தேவையில்லாத அழகையெல்லாம் அதிகமாக சூட்டி கொண்டிருக்கிறார்கள், நகையெல்லாம் போட்டு உன்னுடைய அழகை மறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்ன மாதிரி இங்க புகழேந்தி நேரடியா கவி கூற்றாவே சொல்றார். இன்னுயிர்க்கு நேரே, நம்முடைய உயிருக்கு துன்பத்தை தரக்கூடிய இளம் உருவல் புன்னகை என்கின்ற பொன்னழகை அப்படியே புதைக்கிற மாதிரி மென்மலரும் சூட்டினார், மலர்களை எல்லாம் சூட்டினாங்களாம். சூட்டிவிட்டு துடி இடை சேர் இடையாலை, அதாவது உடுக்கை போன்ற இடையாலை. இது இந்த வரிகள் நிறைய வந்திருக்கும். இடைக்கும் ஏராளமான வர்ணனைகள் ஊமைகளை சொல்லியிருக்காங்க. துடி சேர் இடையாலை பூட்டினார் மின் இமைக்கும் பூண். மின் இமைக்கும்னா ஒளி வீசக்கூடிய, பூன்னா ஆபரணங்கள். இப்படி அவளுக்கு மலர்களாலும் நகைகள் ஆபரணங்களாலும் அவளை அப்படியே புதைத்து விட்டார்கள், அவளுக்கு அலங்காரம் செய்தார்கள் என்பதை புதைத்து விட்டார்கள் என்ற வார்த்தையில அவர் சொல்றார். சில வார்த்தைகள் ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லுன்ற மாதிரி இந்த புதைப்பார் போல் என்ற வார்த்தை கூட ஒரு நெகட்டிவான வார்த்தை தான், எதிர்மறையான வார்த்தை தான். பின்னால வரக்கூடிய பல நிகழ்ச்சிகளுக்கு இந்த வார்த்தை கூட ஒரு முன்னோட்டமாக நான் பார்க்கின்றேன். இன்னுயிர்க்கு நேரே இளமுறுவல் என்கின்ற எல்லாமே பாருங்க, இன்னுயிரை கொல்லக்கூடிய, இதெல்லாம் அபசகனமான வார்த்தைகள். பொன்னழகை தாமே புதைப்பார் போல் மென்மலரும் சூட்டினார், சூட்டி துடி சேர் இடையாலை பூட்டினார் மின் இமைக்கும் பூண். கனிமொழிந்த நாளில் தடிமணமும் செய்தார், அணிமொழிக்கும் அண்ணலவர்க்கும் பனிமொழியார் குற்றேவல் செய்ய கொழும்பொன் அறை புக்கார் முற்றவரும் ஒவ்வார் மகிழ்ந்து. கனி அப்படின்னு சொன்னா ஜோதிடம் அர்த்தம், கணியன் அப்படின்னா ஜோதிடம் அர்த்தம். கணியன் பூங்குண்டனை கூட ஜோதிட இனத்தை சேர்ந்தவன் தான் சொல்லுவாங்க, ஜோதிடம் சொல்லக்கூடியவன் சொல்லுவாங்க. கனிமொழிந்த நாளில், ஜோதிடர்கள் சொன்ன நாளில் தான் அவர்கள் திருமணம் வைத்தார்கள். கடிமணமும் செய்தார். கடினா வாசனைன்னு அர்த்தம். அதாவது இந்த வாசனையான மனம் செய்தார்னு சொல்ல முடியாது, சிறந்த மனம் செய்தார். திருமணம், கடிமணத்தை திருமணம் சொல்லலாம். திருமண சிறப்பு செல்வம் சொல்லியா, அது மாதிரி கடிமணம். கனி பொழிந்த நாளில் கடிமணமும் செய்தார், அணிமொழிக்கும் அண்ணலவர்க்கும். அழகான மொழி, அணி என்ன சிறப்பான, இந்த சிறப்புன்றதுக்கு தான் நிறைய வார்த்தைகள் இருக்கு, அதில் ஒரு வார்த்தை அணி. இல்லைன்னா மயக்கக்கூடிய அழகான மொழிக்கும் அண்ணல் அவர்க்கும் நலனுக்கும் திருமணம் செய்தார்கள். பனிமொழியார் குற்றேவல் செய்ய, குற்றேவல்னா உங்களுக்கு தெரியும், வேலை செய்வது. பனிமொழியார்னா அந்த தோழியர்கள் அல்லது பணி செய்கின்றவர். பனிமொழியார் குற்றேவல் செய்ய, தோழியர்கள் குற்றேவல் செய்ய கொழும்பொன் அறை புக்கார், நிறைந்த பொன் அல்லது கொழுமையான பொன், நிறைந்திருக்கக்கூடிய பொன்னால் செய்யப்பட்டன்னு போய் எடுத்துக்கலாம். கொழும்பொன் அறை அப்படிங்கிறத நாம் எப்படி பொருள் கொள்ளலாம்னா, நிறைந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அறை. புக்கார் புகுந்தார், மற்றவரும் ஒவ்வார் மகிழ்ந்து. மற்ற யாரோடும் அவர்களை ஒப்பிட முடியாது, எல்லா வகையிலேயும், குணநலனிலேயும் அழகிலேயும் மற்ற எவருக்கும் ஒப்பில்லாத தன்மையுடைய நலன் தமயந்தி இரண்டு பேரும் பொன்னறையிலே புகுந்தார்கள். கனிமொழிந்த நாளில் கடிமணமும் செய்தார், அணிமொழிக்கும் அண்ணலவர்க்கும் பனிமொழியார் குற்றேவல் செய்ய கொழும்பொன் அறை புக்கார் முற்றவரும் ஒவ்வார் மகிழ்ந்து. அஞ்சும் தொடுத்தான், செந்திருவின் கொங்கையினும் தேர்வேந்தன் நாகத்தும்
வந்து உருவ வார் சிலையை கால் வளைத்து வெந்தியும் நஞ்சும் தொடுத்த அணைய நாம மலர் வாலி நஞ்சும் தொடுத்தான் அவன். செந்திருனா திருனா அழகு, நாகம்னா ஆணினுடைய மார்பு, வந்து உருவ வந்து மேல பாயுது, வார் சிலை அப்படின்னு சொன்னா அம்பு, கால் வைத்து அதாவது வில்லுல கால் வைத்து வெந்தியும் நஞ்சும் தொடுத்தனைய நாமம்னா அச்சமூட்டக்கூடிய, நஞ்சும்னா ஐந்தும் அர்த்தம். அஞ்சும்னா பயப்படுதல் அர்த்தம் கிடையாது, அஞ்சும்னா ஐந்தும் அர்த்தம். செந்திருவின் கொங்கையினும் தேர்வேந்த நாகத்தும் வந்து உருவ அவருடைய 2 பேருடைய உடம்பிலேயும் உருவி போகின்ற வகையில் அம்பு எய்கிறான். அம்பு தொடுக்கின்ற பொழுது அந்த சிலை அந்த வில்லை கால்ல வைத்து வளைக்கிறான். இது குறிப்பா சொல்றார். இத குறிப்பா கம்பனும் சொல்லுவான். காடகையினுடைய வதை படலத்துல பாத்தீங்கன்னா ராமர் அம்பு விடுகிற காட்சி இருக்கும். காடகை சூலத்தை எய்வா, தொடுப்பா. அந்த சூலம் எங்கன்னே தெரியாம போயிடும். அவ்வளவு வேகத்துல இவர் வந்து அம்பு தொடுப்பாராம். இந்த கம்பன் சொல்லுவான், மாலும் அக்கணம் வாளியை தொட்டதும். வாளி அப்படின்னா அம்பு. கோலவில் கால் குடித்து கண்டிலர், கோலவில் கால் குனித்து கண்டிலர். அந்த கால்ல கால் வளைத்து இருக்கு பாருங்க, அதுதான் கால் குடித்து என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கால் வளைத்து. இந்த கால்ல வச்சு அழுத்துறது, அதை பார்க்கலையாம். காலனை பறித்து அக்கடியவள் விட்ட சூளமற்றன துண்டங்கள் கண்டனர். காலனையே யமனையே பறித்து அம்பாக விட்டா பாருங்க, சூளமா விட்டா பாருங்க காடகை. அந்த சூளத்தை பார்க்கலையாம் அவங்க, துண்டு துண்டா விழுந்ததான் பார்த்தாங்களாம். அந்த வேகம் அந்த விரைவை சொல்றார். மாலும் அக்கனும் வாளியை தொட்டதும் கோல வில்கால் குடித்து கண்டிலர், குனித்ததும் கண்டிலர். காலனை பறித்து அக்கடியவள் விட்ட சூளம் அற்றன துண்டங்கள் கண்டனர். இப்படி கால் குனித்ததும் என்ன சொன்னா கால்ல வளைத்துன்னு அர்த்தம். இதை ரொம்ப குறிப்பா சொல்றாங்க. கம்பனும் சொல்றான், புகழேந்தியும் சொல்றாங்க. செந்திருவின் கொங்கையினும் தேர்வேந்த நாகத்தும் வந்துருவ வார் சிலையை கால் வளைத்து வெந்தியும் நஞ்சும் தொடுத்து அணைய, தீயையும் நஞ்சையும் ஒன்றாக சேர்த்து அவன் அம்பா கொடுக்குறானாம். எந்த அம்பு? அச்சமூட்டக்கும் நாம மலர்வாளி. அது மலர்வாளி. ஆனா அதனுடைய தன்மை என்ன? மன்மதன் கையில போனா அதனுடைய தன்மை என்னவாகிறது? தீயாக மாறிவிடுகிறது, நெஞ்சாக மாறிவிடுகிறது. தொடுத்தான் அப்படின்னு சொன்னா 5 மலர்வாளிகளை தொடுத்தான், 5 மலர்களை தொடுத்தான். அவனுடைய மலர்கள் 5 மலர் தானே, இந்த 5 மலர்களை தொடுத்தான். அஞ்சும் 5 என்பதனுடைய போலிதான் அஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தை மாறினா அதை போலின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க 3 வார்த்தையை மாறி போச்சு. ஐக்கு பல ஆ வந்துச்சு, இண்டுக்கு பல இஞ்சி வந்துச்சு, சூக்கு பல சூ வந்துச்சு. ஆக இது முற்றுப்போலி, மொத்தம் அந்த வார்த்தையே போலியாக மாறிவிட்டது. அஞ்சும். இதையும் கம்பன் அழகா பயன்படுத்தியிருப்பான். அனுமனை பத்தி சொல்ற போது சொல்லுவான், அஞ்சிலே ஒன்று பெற்றான், காத்துக்கு பிறந்தவன். அஞ்சிலே ஒன்று தாவி, கடல்ல தாவறான். அஞ்சிலே ஒன்று 6 ஆக, ஆகாய 6 என்று சொன்னால் வழின்னு அர்த்தம். ஆறலை கல்வர் என்று சொன்னால் வழிபறி கொள்ளையர்கள் அர்த்தம். அஞ்சிலே ஒன்று ஆகாயம்தான் வழியாக 6 உயிர் காக்க ஏகி நம்முடைய சீதையினுடைய உயிரை காப்பதற்காக போகின்றான். அந்த சீதை எப்படி சொல்றார் பாருங்க. இதுவரையில் என்ன சொன்னார்? காற்று சொல்லியாச்சு, கடல் சொல்லியாச்சு, கடலை தாவிட்டான், ஆகாய வழியா போயிட்டான். இப்ப இருக்கிறது இன்னும் 2, ஒண்ணு நிலம், இன்னொன்னு நெருப்பு. இப்ப சொல்றான் சீதையை பாக்குறது. அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கினை கண்டு, சீதை நிலத்துல பிறந்தவு தானே, அந்த அவளை பார்த்து அயலார் ஊரில், அடுத்த ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், மிச்சம் இருக்கிறது நெருப்பு, அந்த நெருப்பை வைத்தான். அவன் என்னை அழித்து காப்பான், அவன் என்னை கருணையுடன் காப்பான்னு சொல்றாங்க. அதுதான் பாட்டு. அது மாதிரி இந்த 5 என்றது வார்த்தை
ரொம்ப அழகா கம்பன் 5 அஞ்ச பயன்படுத்தியிருப்பாங்க. செந்தருவின் கொங்கையினும் தேர்வேந்தன் நாகத்தும் வந்து உருவ வார்சிலையை கால்வளைத்து வெந்தியும் நஞ்சும் தொடுத்து அணைய நாம மலர்வாழி அஞ்சும் தொடுத்தான் அவன். என்னாச்சு? சரி. ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி இருவர் என்னும் தோற்றமின்றி பொருவெங் கணற்கேயும் வேளானும் காரிகையும் சேர்ந்தார் புணர்க்கே புனர் கலந்தார் போன்று. ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி, ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துன்ற பாட்டு நமக்கு நல்லா தெரியும். இருவர் என்னும் தோற்றமின்றி பொருவெங் கணற்கேயும், பொருனா போரிடக்கூடிய, வெங்கன வெண்மையான, கடல்னா சூடாக இருக்கக்கூடிய, வேளானும் வேலவனும் காரிகையும், இந்த காரிகையும் சேர்ந்தார் புணர்க்கே புனர் கலர்ந்தார் போன்று. அந்த வெள்ளத்தோடு வெள்ளம் சேர்ந்தார் போல. கண்ணதாசன் கூட எழுதியிருப்பாரு ஒரு பாட்டுல. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தன்ற பாட்டுல எழுதிருவா. வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்தார் போன்று அப்படின்னு ஒரு வரி வரும். இதே புணர்க்கே புனர் கலந்தார் போன்று. இந்த கே என்ற வார்த்தையை நீங்க பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு கருத்து தோணும். இந்த நீர்ல உப்பு போட்டீங்கன்னு வைங்க, அது அதனுடைய தன்மை மாறிடும். அதே மாதிரி நீர்ல பால் ஊத்துனீங்கன்னு வைங்க, அதோட நிறம் மாறிடும். ஆனா இங்க புணர்க்கே புனர் கலந்தார் போன்றுனா, இந்த புனலும் ஒரே தன்மை, இந்த புனலும் ஒரே தன்மை. 2 புனலும் ஒரே தன்மையுடைய 2 புனலும் ஒன்று கலந்தார் போல, வெள்ளத்தில் வெள்ளம் வந்து விழுந்தார் போல இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி இருவர் என்னும் தோற்றமின்றி பொருவெங் கணற்கேயும் வேளானும் காரிகையும் சேர்ந்தார் புணர்க்கே புனர் கலந்தார் போன்று. சிலப்பதிகாரத்துல ரதியும் மன்மதனும் சேர்ந்தார் போல 2 பேரும் ஒன்று சேர்ந்தார்கள் சொல்லியிருப்பார். அடுத்து குழை மேலும் கோமான் உயிர் மேலும் மழை மேலும் வாளோடி மீள விழை மேலே அல்லோடும் வேளான் அகலத்தோடு பொருந்தால் இது ஒன்னா வந்துடணும். பொருதால் வல்லோடும் கொங்கை மடுத்து அல்லோடும் வேளான். அல்லுனா இரவு. சிலப்பதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கோம் நாலங்காடி அல்லங்காடின்னு பார்த்திருக்கோம். நாலங்காடின்னா பகல் பொழுதிலே இருக்கக்கூடிய கடைத்தெருவுக்கு நாலங்காடின் பேர். அல்லங்காடினா இரவு பொழுதுல இருக்கக்கூடிய கடைத்தெருவுக்கு அல்லங்காடின் பேர். அல்லோடும் வேளான், இருட்டை விரட்டக்கூடிய வேலை கையிலே வைத்திருக்கக்கூடியவன். நலன் அகலத்தோடு மார்போடு போரிட்டால் தமயந்தி. குழை மேலும் கோமான் உயிர் மேலும் கூந்தல் மழை மேலும் வாளோடி மீள விழை மேலே அல்லோடும் வேளான் அகலத்தோடும் பொருதால் வல்லோடும் கொங்கை மடுத்து. குழை மேலும் அவளுடைய காதிலே இருக்கக்கூடிய குழை, கோமான் உயிர் மேலும் நலனுடைய உயிர் மேலும், கூந்தல் மழை மேலும், கூந்தல் என்கின்ற மழை போன்ற கூந்தல் மேலும் வாளோடி மீள அவளுடைய கண்ணானது போய் ஓடிப்போய் மீள. இதுல குழை மேலும் இயல்பு, கூந்தல் மழை மேலும் என்பது இயல்பு, கோமான் உயிர் மேலும் என்பது கவிஞனுடைய கற்பனை. இப்படிதான் அந்த இயல்போடு சேர்த்து ஒரு கற்பனையை வைப்பது ஒரு பழக்கம், கவிஞர்களுக்கே ஒரு பழக்கம். கலிங்கத்து பரணியில கடைதிறப்பு காதையில கூட இப்படி ஒரு பாட்டு உண்டு. முருகில் சிவந்த செழுநீரும் கழுநீரும் முருகில் சிவந்த கழுநீரும் முதிரா இளைஞர் 6 உயிரும் திருகி செருகும் மடநல்லீர் செம்பன் கபாடம் திறமினோம்.
அவ பூவை தான் வைக்கிறா. ஆனா அதோட கவிஞர் என்ன சொல்றாரு? உயிரையும் சேர்த்து சொருகி தலையில வைத்துக் கொள்கிறாள். கண்ணதாசன் கூட அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு. அஞ்சனம் கொண்டால் நகை கொண்டால் அச்சம் நாணம் மடம் கொண்டால் மஞ்சள் குங்குமம் மலர் கொண்டால் அடுத்து போடுவார் பாருங்க. மனதையும் சேர்த்து ஏன் கொண்டால் அப்படின்னு போடுவார். மஞ்சள் குங்குமம் மலர் கொண்டால் அடுத்து ஒரு ட்விஸ்ட். மனதையும் சேர்த்து ஏன் கொண்டால் இந்த ட்விஸ்ட் தான் கவிதை. உழை மேலும் கூந்தல் மழை மேலும்னா ஒரு சாதாரண கவிதை. உழை மேலும் கோமான் உயிர் மேலும் கூந்தல் மழை மேலும் வாளோடி மேலன்னா அது புகழேந்தினுடைய கவிதை. முறியில் சிவந்த கழுநீரும் முதற்கலைஞர் ஆறுயிரும் திருகி செருகும் மடநல்லீர் செம்பொன் கபாடம் திறமினோன்னு சொன்னா அது கலைஞர் ஜெயங்கொண்டானுடைய கவிதை. இப்படி ஒரு அழகை சேர்ப்பதற்காக இந்த வார்த்தையை போட்டிருக்காரு. இப்படி இவருடைய 3 மேலும் குழை மேலும் உயிர் மேலும் கூந்தல் மேலும் அவருடைய கண்கள் போய் மீண்டு வருகின்றது. விழை மேலே ஆசை விஞ்சி போய் விழைவுன்னா ஆசை மிஞ்சி போக அவனுடைய மார்பிலே அம்மையந்தி போர் தொடுத்தாள். போர் தொடுத்தால் இந்த இடத்துல தள்ளிடுங்க. போர் தொடுத்தால் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்து வீரன் அகலச் செருவின் மீதோடி குங்குமத்தின் ஈர இல வண்டலிட்டதே நேர் பொருத காராரும் மெல்லோதி கண்ணியர் காதல் என்னும் ஓராறு பாய உடைந்து இந்த ஓராறு பாய்ந்துடுதான். காதல் என்னும் ஓராறு பாய்ந்து விடுகிறது. எப்போ உடைஞ்சு போகுது? தட்டு மீறி போய் விடுகிறது. தட்டு மீறி போய்விட்ட காரணத்தினால இந்த காதல் என்கின்ற ஓராறு பாய்கிறது. எங்க போய் பாய்கிறது? வயல்ல போய் பாய்கிறது. எந்த வயல்ல போய் பாய்கிறது? வீரன் அகல செருவின். வீரன் சொன்னா நலன், அகலம்னு சொன்னா மார்பு, செருன்னு சொன்னா வயல். நலனுடைய மார்பு என்கின்ற வயலில் அந்த ஆறு போய் பாய்கிறது. பாய்ந்து குங்குமத்தின் ஈர இள வண்டலிட்டதே அவருடைய உடம்பிலே பூசி வைத்திருந்தா பாருங்க. அந்த குங்குமத்தினுடைய ஈரமான வண்டல் மண் அவனுடைய மார்பிலே விழுந்து விட்டது. எப்படி வயலிலே வண்டல் மண்ணை போடுவார்களோ அது மாதிரி அவனுடைய குங்கும வண்டல் மண்ணானது நலனுடைய மார்பிலே விழுந்து தேய்க்கப்பட்டு விட்டது. நேர்பொருத காராரும் மெல்லோதி கண்ணியவள். நேர்பொருதன்றது வண்டலிட்டதையோடு சேர்ந்து வரணும். காராரும் மெல்லோதி கண்ணியவள். கார் அப்படின்னா மேகம் நிறைந்த, மெல் அப்படின்னா மென்மையான, ஓதி என்று சொன்னால் கூந்தல் அர்த்தம். கண்ணியவள் காதல் என்னும் ஓராறு பாய விடத்து பாய உடைந்து. இத கண்ணதாசன் தான் இதுக்கு ஒரு இது எழுதினார், விளக்கம் எழுதினார். அவருடைய முதல் தொகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பாட்டுக்கு இந்த மாதிரி விளக்கம் எழுதியிருப்பார். நலவெண்பாவிற்கு முத்தொள்ளாயிரத்துக்குலாம் ஒரு விளக்கம் எழுதியிருப்பார். முதல்ல இந்த பாட்டுக்கு விளக்கம் எழுதுறார். ஒரு பாட்டு எழுதிட்டு வர்றார். எழுதி முடிச்சிட்டு அடுத்த பாட்டு தொடர்றார். அப்படி தொடர்றாரு பாருங்க. அதுதானா? அதான் போன பாட்டுல சொன்னேன் அவ்வளவுதானா? மற்றொன்று இன்னொன்னு இருக்குப்பா. மன்னனோடைய அழகு மயில் களவு போர் புரிந்த செய்தி கதகதப்பாய் தருகின்றான் கவிதையாக. காதலர்கள் மெய்கூடி மகிழ்ந்த போது நதியாக வியர்வை ஓடின்றது இலக்கணத்துக்காக வியர் ஓடின்னு போடுறாரு. வியர்வு ஓடி, வியர்வுன்ற வார்த்தையும் உண்டு. வியர்வை ஓடி அப்படின்னு சொன்னோம்னா அந்த இலக்கணம் அடி வாங்கும், சந்த அடி வாங்கும். நதியாக வியர் ஓடி மன்னன் மார்பில் நங்கையவள் கொங்கை வளர் குங்குமத்தை. அழகான வார்த்தை போட்டிருப்பார் பாருங்க. அடுத்து புகழேந்தி மாதிரி ஒரு அழகான வார்த்தை போட்டிருப்பார் பாருங்க. செதில் செதிலாய் வண்டலென போட்டதாக செப்புகிறான். எப்படி? காதலர்கள் மெய்கூடி மகிழ்ந்த போது நதியாக வியர் ஓடி மன்னன் மார்பில் நங்கை அவள் மங்கை வளர் குங்குமத்தை செதில் செதிலாய் வண்டலென போட்டதாக செப்புகிறான். படுபாவி அனுபவம் தான். இந்த படுபாவி தான் அந்த கவிதைக்கே ஒரு அழகுங்க. அனுபவிச்சு சொல்றான். படுபாவி அனுபவம் தான். நதி காண்போம் நீர் காண்போம் தேங்கி நிற்கும் நல் எழில் சேர் வண்டல் மண் காண்போம் ஏனும் சதிபதிகள் கலவிக்குள் அவற்றை கொண்டு தடவிவிட முயல்வோமா. செய்தான் வெண்பா அதிபதியாம் புகழேந்தி அவனைப் போல் அழகு பிழையாமல் வெண்பா பாட இதுவரைக்கும் வேறொருவர் பிறந்ததில்லை
இனி பிறப்பார் என்பதற்கும் உறுதி இல்லைன்னு ஒரு பாட்டு இருந்தார். அதுதான் இந்த பாட்டுக்கு அர்த்தம். வீரன் அகல செருவின் மீதோடி குங்குமத்தின் ஈரமில கொங்கை ஈரமில வண்டலிட்டதே நேர்பொருத காராரும் மெல்லோதி கங்கையவள் கண்ணியவள் காதலனு ஓராறு பாய உடைந்து. சொல்லுங்க. அதே பாட்டுதான் திரும்ப திரும்ப வருது. கொங்கை முகங்குழைய கூந்தல் மழைகுழைய செங்கண் ஓடி செங்கயல் கண் ஓடி செவி தடவ அங்கை வளை பூசலாட மடந்தையுடன் சேர்ந்தான் விலை பூசல் கொல்யானை வேந்து. பூசல் அப்படின்னு சொன்னா ஒளின்னு அர்த்தம். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. ஒப்பனைனா பூசல், அது தெரியும். பூசுதலுக்கும் பூசல் தான் சொல்லுவோம். வருத்தப்படுவதற்கும் பூசல் தான் சொல்லுவோம். ஒளின்றதுக்கும் பூசல் தான் சொல்லுவோம். சண்டைக்கும் என்ன அங்க பூசல்னு சொல்றோம், என்ன அங்க சண்டை, சின்ன சண்டை, பெரிய போர்க்கல்ல சிறு சண்டை இருக்கு பாருங்க, அந்த சிறு சண்டைக்கும் பூசல் தான் சொல்லுவோம். இந்த பூசல் நடக்குதாம். எப்படி நடக்குதாம்? அவ கையில இருக்கிற வலை ஒலி எழுப்புதான். மடந்தையுடன் சேர்ந்தான், அந்த தமயந்தியோடு சேர்ந்தான். விளைப்பூசல் போர்க்களத்திலே சண்டையை விளைவித்தால் அதிலே வெற்றி பெறக்கூடிய கொல் யானை. இந்த விளைப்பூசல் தான் போர்க்களத்திலே சண்டையை விளைவித்தால் அங்கே இருக்கக்கூடிய பகைவர்களை கொல்லக்கூடிய யானை. இந்த யானைக்கு தலைவனாகிய வேந்தன் அந்த நலன் அங்கை வலை பூசலாட மடந்தையுடன் சேர்ந்தான் விளைப்பூசல் கொல் யானை வேந்து. கொங்கை முகம் குழைய கூந்தல் மழை குழைய, மழை கூந்தல் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். செங்கயல் கண் ஓடி செவி தடவ, இந்த மாதிரி இந்த கயல் கண்ன்றதெல்லாம் செவியில போய் தடவுன்றத பல கவிதைகள்ல பார்த்திருக்கோம் நாம. குற்றால குறவஞ்சில அழகாத ரொம்ப சொல்லுவாங்க, இருண்ட மேகம் சுற்றி சுழன்று சுழி எறியும் கொண்டையால் குழை ஏரியாடி நஞ்சு சூறையாடு விழி கெண்டையால்னு குற்றால குறவஞ்சில ரொம்ப அழகா சொல்லுவார். அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். அது மாதிரி அந்த கண்களெல்லாம் இப்படி செங்கையெல்லாம் கண்களெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கணுமா, கூந்தல் என்கின்ற மழை குறைந்து போயிருக்கிறதா, அவருடைய வலைகள் பூசலாடுகின்றனவாம். இப்படியாக இந்த இரண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்தார்கள். சொல்லுங்க. தையல் தளர்க்கரங்கள் தன் தடக்கையார் பற்றி வையம் முழுதும் மகிழ்ந்து ஊங்கள் துய்ய மனம்தான் முடிந்ததற்பின் வானுதலும் தானும் உணர்ந்தார் நெடுங்காலம் புக்கு. தையல் தளிர்கரங்கள், இந்த தையலுடைய மென்மையான கரங்களை அவன் பிடித்த பொழுது வையம் முழுதும் மகிழ்ச்சி அடைந்தன. வையம் முழுதும் மகிழ்ச்சி அடைகின்ற மாதிரி அவர்களுடைய திருமணத்தை பார்த்து வையகமே மகிழ்ச்சி அடைந்ததாம். இது வழக்கமாகவே ஒரு கதாநாயகன் அல்லது அரசன், அரசி, மாமன்னன், மகாராணி இவருடைய திருமணங்கள் நடக்கின்ற பொழுது வழக்கமாக எல்லா கவிஞனும் சொல்வது உலகமே மகிழ்ச்சி அடைய துய்ய மனம்தான், தூய்மையான திருமணம் முடிந்ததற்பின், அந்த திருமணம் முடிந்த பிறகு வாழ்ந்துதலும் ஒளி வீசக்கூடிய நெற்றியை உடையவனும் தானும் நலனும் புணர்ந்தார் நெடுங்காலம் புக்கு. இரண்டு பேரும் நீண்ட நெடுங்காலம் இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். சிலப்பதிகாரத்தில் வேற மாதிரி சொல்லுவார், இப்பொழுதே நம்முடைய காலம் முடிந்து விடும் என்கின்ற மாதிரி அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தார்கள். என்ன இப்ப முடிஞ்சு போகுது என்று சொல்லி அந்த இன்பத்தை மொத்தமாக அனுபவித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் இன்பத்தை அனுபவித்தார்கள் என்று இந்த மங்கள வாழ்த்து பாடல் கடைசியில சொல்வாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக அந்த இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். நீண்ட நெடுங்காலமாக அனுபவிக்க மாட்டாங்க, பின்னால் அது அப்படியே போயிட போகுது. இதெல்லாமே ஒரு குறிச்சொல்லாகத்தான் நாம் பார்க்கிறோம். தமயந்தி சபா மண்டலத்தில் நிற்கிறார். இந்த சுயவர மண்டலத்திலே நிற்கின்ற தமயந்தி 4-5 நலன்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது அவளுக்கு ஒரு திகைப்பும் குழப்பமும் ஏற்படுகிறது. அந்த திகைப்பும் குழப்பமும் எப்படி நீங்குகிறது என்று சொன்னால், கண் இமைக்கிறார்கள், காலடி நிலத்திலே தோய்கிறது, வண்ணமான மலர் மாலையானது வாடுகிறது. அதை பார்த்த உடனே ஓஹோ இவன் தான் நலன் என்று முடிவெடுத்து அவனுக்கு மாலையிட்டு விடுகின்றார். அந்த விண்ணிலே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் மனசு வருத்தப்படுகின்ற வகையில், முகம் சுளிக்கக்கூடிய வகையில், மண்ணிலே இருக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம்
மயக்கம் கொள்ளக்கூடிய வகையில் அவன் நலன் தமையந்தினுடைய மாலையை பெற்றுக் கொள்கின்றான். இந்த தேவர்கள் தன் நலனை தவிர மற்ற தேவர்கள், மற்ற அரசர்கள், தேவர்களாக இருந்தாலும் மண்ணிலே இருக்கக்கூடிய அரசர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் செந்தாமரை போல் ஆரம்பத்திலே இருந்ததல்லவா? தனக்கு கிடைக்கும் அந்த மாலை என்று எண்ணி எண்ணி ஆவலினாலே, ஆசையினாலே செந்தாமரை போல் இருந்த அந்த முகமானது வெண்தாமரை மாதிரி அது வெளுத்து போய்விட்டது. இப்பொழுது அவன் ரொம்ப செம்மாந்து செல்கின்றான், ரொம்ப மகிழ்ச்சியோடு செல்கின்றான். ஒரு இளமையான பசு இளமையான எருதோடு செல்கின்ற மாதிரி தமையந்தினுடைய பொன்மாலையை தோளிலே பெற்றுக்கொண்ட நலன் மிக செம்மாந்து இருமாந்து அவன் நடை போட்டுக் கொண்டிருக்கின்றான். வளமான தெருவிலே அவன் நடை போட்டுக் கொண்டிருக்கின்றான். சனி வருகின்றான். அந்த கடலிலே பிறக்காத அமுதத்தை போன்ற இந்த திருமடந்தையான தமையந்தியை அவன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவன் எண்ணத்திலே அவன் வருகின்றான். அந்த தமையந்தியினுடைய மாலையை பெறாத தேவர்கள் எல்லாம் சனியை பார்க்கிறார்கள். எங்கப்பா நீ வரன்னு கேட்கிறாங்க. அப்ப அவன் சொல்றான், இங்கு வருவதற்கு என்ன காரணம் என்று தேவனுடைய தலைவன் இந்திரன் கேட்க, தீங்கு செய்யக்கூடிய கலி சொல்கின்றான், தமையந்தியை நான் மணப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அப்பொழுது இவன் சொல்கிறான், தேவனுடைய தலைவன் இந்திரன் சொல்கின்றான், அவள் ஏற்கனவே நலனை திருமணம் செய்து கொண்டு விட்டால், ஆகவே உன்னுடைய உள்ளத்துடைய கருத்தை நீ ஒழித்து தெரிந்து போ என்று இந்திரன் சொல்கின்றான். உடனே அவனுக்கு கோபம் வருகின்றது. விண்ணரசர்கள் பெற வேண்டிய அந்த மணமான மாலையை மண்ணரசர்கள் பெற்று விட்டார்களே, இப்படிப்பட்ட கொடுமையை கெடுதலை அவள் செய்து விட்டாலே, அந்த மடமை மிக்க மனதினுடைய எண்ணத்தை நான் கெடுக்கின்றேன், என்னுடைய கணவனுக்கும் கீழ்மையை கொடுக்கின்றேன் என்று கொதித்து சொன்னான். அப்பொழுது இந்திரன் சொல்கின்றான், அப்பா, நலன் என்ன சாதாரணமானவன் அல்ல, தமையந்தியும் சாதாரணமானவன் அல்ல. நலன் வாய்மை மிக்கவன், செங்கோல் வளன், மனத்திலே தூய்மை இருக்கிறது, அவனுடைய தோல்வழி மிக்கது. இப்படிப்பட்டவன் அவன். இவனுடைய கற்பு மிக சிறந்த கற்பு, அவர்களையெல்லாம் முன்னால் ஏதும் செய்ய முடியாது என்ற உட்பொருளோடு அவன் எல்லோருக்கும் அங்கே நின்று இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொல்கின்றான். ஆனால் விடநாகத்தை போல நாகத்தோடு எப்படி விஷம் சேர்ந்து பிறக்கிறதோ அது மாதிரி சனியோடு சேர்ந்து பிறந்த அந்த புத்தி, இந்த வெகுண்டு எழக்கூடிய புத்தி, கெட்ட புத்தி, அந்த புண்மையான புத்தியானது சொல்ல வைக்கிறது. என்ன சொல்ல வைக்கிறது? ஒளி வீசக்கூடிய வேல் போன்ற கண்ணை உடைய தமையந்தியும் அவனுடைய கணவன் நலனையும் நான் வாழவிட மாட்டேன், அவரை பிரித்து விடுவேன் என்று அவன் சொல்கின்றது. அத்தோடு அந்த ஒரு பட காட்சி முடிகிறது. அப்பொழுது மனமும் மகிழ்வுமாக அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த மனமும் மகிழ்வுத்தில் நலனும் தமையந்தியும் வாழுகின்ற வாழ்க்கையை பற்றி புகழஞ்சி சொல்கின்றார். பின்னாலே மிக கடுமையாக மிக வருத்தமான நிகழ்ச்சிகள் எல்லாம் வர இருக்கின்ற காரணத்தினால் இங்கே மிக மென்மையான சிங்காரமான நிகழ்ச்சிகளை எல்லாம் இங்கே அவர் எடுத்து சொல்லியிருக்கின்றார். அவன் கதிரவன் வருகின்றான். குமுதத்தினுடைய வாய் அடங்க அந்த அல்லிப்பூவினுடைய வாய் மூடிக்கொள்ள வஞ்சிக்கும் மன்னனுக்கும் நெஞ்சிலே இருக்கக்கூடிய உணர்வுகள் அடங்கி போக அந்த கதிரவன் வருகின்றான். அவளை அலங்கரிக்கிறார்கள், தமையந்தியை அலங்கரிக்கிறார்கள். அவள் உயிருக்கு துன்பத்தை தரக்கூடிய புன்முறுவலை கொண்டவள் தமையந்தி. அவள் பொன்னழகானவள். அந்த பொன்னழகான தமையந்தியை மலர்களாலும் மின்னை போன்ற நகைகளாலும் புதைத்து விடுகிறார்கள், அலங்கரிக்கிறார்கள். இப்படி தமையந்தியை அவர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அலங்கரித்து 2 பேரையும் பொன்னான அறைக்குள்ளே அனுப்புகிறார்கள். ஜோதிடன் மொழிந்த நாளிலேதான் அவர்களுக்கு திருமணம் செய்தார்கள். இது என்ன சொல்ல வருகிறார்? ஜோதிடன் செய்த நாளிலே திருமணம் செய்தால் கூட நடப்பது நடந்துதான் தீரும் என்று சொல்ல வருகிறாரோ என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இதை அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கனிமொழிந்த நாளில், ஜோதிடம் சொல்லிய நாளில் தானப்பா நாம் திருமணம் செய்தோம். திருமணம் செய்தார். இந்த அணிமொழிக்கும் உன்னலுக்கும் அப்பொழுதுதான் திருமணம் நடந்திருக்கிறது. அவருடைய தோழியர்கள் எல்லாம் குற்றேவல் செய்கிறார்கள். குற்றேவல் செய்து இவர்களை அந்த அறைக்குள்ளே அனுப்புகிறார்கள். அந்த அறை சாதாரணமான அறை அல்ல, கொழுமையான பொன்னாலான அறை. இந்த அறைக்குள்ளே போகின்றார்கள். அவர்களுடைய 2 பேருடைய உடம்பிலேயும் அந்த சிலையை 5 வகையான மலர்களை வைத்து அவன் தொடுக்கின்றான். இந்த மலர்கள் தான் என்றாலும் கூட இந்த மலர்களுக்குள்ளே
தீ இருக்கிறது, நஞ்சு இருக்கிறது. ஆகவே மலர்களுக்குள்ளே தீயையும் நஞ்சையும் வைத்து 5 மலர்களை தமயந்தின் மீதும் நலனுடைய மீதும் தொடுக்கின்றான் மன்மதன். இருவர் என்பதே இல்லை என்று ஒரு பாட்டு கூட சொல்லுவாங்க. ஒருவர் உடலில் ஒருவர் ஒதுங்கி 2 பேர் என்ற தோற்றமே இல்லாமல், இந்த வரி புகழேந்தியால் தான் ரொம்பவும் புகழ்பெற்ற வரியானது. இது பல இலக்கியங்கள் எடுத்து ஆண்டிருப்பாங்க. சினிமா பாட்டுல நிறைய சொல்லுவாங்க. இது மாதிரி இருவர் என்ற தோற்றம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புனலோடு புனல் சேர்ந்தார் மாதிரி 2 புனலும் ஒரே தன்மை உடையது. 2 பேருக்கும் குணநலம், 2 பேரும் உடல்வாகும், 2ம் அழகாக இருந்தன. ஆக ஒரே தன்மையுடைய 2 புனல், வெள்ளத்தினோடு வெள்ளம் விழுந்தார் போல் என்று சொல்கிற மாதிரி அவர்கள் 2 பேரும் ஒன்றாக இணைந்திருந்தார்கள். அவளுடைய கண்களானது அவளுடைய குழை மேலே பாய்ந்தோடியது, கூந்தல் மழை மேலே பாய்ந்தோடியது. அதோடு மட்டுமல்ல, கோமான் நலனுடைய உயிர் மேலே பாய்ந்தோடியது. இப்படி பாய்ந்தோட அவனுக்கு அந்த ஆசை என்பது அதிகரிக்கிறது. அவன் யார் என்று கேட்டான். ஒளி வீசக்கூடிய வேலை உடைய நலனோடு அவள் போர் செய்ய தொடங்கிவிட்டாள். அங்கே போர் செய்ததாக சொன்னவன் இங்கே உழவு செய்ததாக சொல்கின்றான். அவளுடைய காதல் என்கின்ற ஆறு மடை உடைந்து போய்விட்டது. மடை உடைந்து வீரனுடைய மார்பு என்கின்ற வயலில் அவளுடைய குங்கும சாந்தானது வண்டல் மண் போல் பூசப்பட்டு விட்டது என்று தமயந்திக்கும் நலனுக்கும் இருந்த காதல் உறவை புகழேந்தி சொல்கின்றார். கடைசியாக இது அவளுடைய கூந்தல் மழை, கூந்தல் கலைந்து போக உங்கள் செவியை தடவுகின்ற வகையில் கையிலே இருக்கின்ற வலை பூசலிட ஒளி வீச மடந்தையுடன் சேர்ந்தால் தமயந்தியோடு சேர்ந்தான். யானைகளை அடக்கி ஆளக்கூடிய சக்தி படைத்த வேந்தனான நலன். கடைசியாக அவளுடைய தளிர் கரங்களை பற்றி அவன் வாழ்க்கையை மணந்து முடிந்த பின் வாழ்க்கையை தொடங்கி நெடுநாட்களாக அவன் மிக இன்பமாக இருந்து கொண்டிருந்தான் என்பதோடு அவர் இந்த பகுதியை முடித்து விடுகின்றார். அடுத்து மேலும் சில பாடல்கள் இது மாதிரி வரும். இதற்கு அப்புறம் தான் சனி வருகிறார் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் சிறப்பான இந்த நலவெண்பா 9ஆம் பாகத்தினை அழகாக விரிவாக வழக்கம் போல அந்த பாடல்களை எல்லாம் போட்டு காண்பித்து அதற்கான விளக்கத்தை அளித்த நம்முடைய மதிப்பிற்குரிய கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு தோணுச்சு, இது ஒருவேளை நேரடியில் பார்க்கிறபடி இருந்தா எல்லாம் தேவர்கள் ஆட்டம் அமர்ந்திருப்பாங்களோ, ஒரு கண்ணை கூட இமைக்காமல் அப்படின்றபடி எனக்கு தோணுச்சு நம்முடைய அவையில் இருப்பவர்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த தொடர்ந்து அந்த காணொலியை காண முடியாம அணைத்து வைத்து விட்டு இருக்கலாம். இருந்தாலும் அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியாக ஒரு தோற்றம் ஏற்பட்டது. நம்முடைய 2 உரையாளர்கள் பார்த்தீர்கள் என்றால், திருக்குறள் விளக்கம் அளித்த நம்முடைய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களும் அதே போன்று கேஜிஆர் ஐயா அவர்களும் நிறைய செய்திகளை வெளியில இருந்து கூட இதை மட்டும் ஒரு இலக்கியம்னா இதை மட்டும் படிக்காமல் பல்வேறு நூல்களை தேடி தேடி படிப்பதனுடைய ஒரு அந்த அவாவின் காரணமாக நமக்கும் அனைவருக்கும் அதை சொல்லும் போது அனைவருக்கும் அந்த காட்சிகள் எல்லாம் கண்முன் தெரியும் வகையில் பல்வேறு வகையில் அவங்க அக்காவும் கம்பராமாயணத்தை சொன்னாங்க, நாரதர் கதையை சொன்னாங்க. அப்படி எல்லாம் சொன்னபடி நம்முடைய கேஜிஆர் ஐயா அவர்களும் சிலப்பதிகாரத்தை சொன்னார். அந்த மங்களம் வரும்போது அந்த எந்தெல்லாம் முக்கியம் என்பதை படி கம்பராமாயணத்தை சொன்னார். 5லே 1 பெற்று 5லே 1 தாவி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்பட பாடல்களை சொன்னாங்க. முத்தொள்ளாயிரம் மோகனம் நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் எழுதின சொன்னாங்க. இதே போன்ற பல்வேறு அவர்களுடைய அந்த பரந்த விரிந்த ஒரு வாசிக்கும் பழக்கம் என்பது நமக்கும் அந்த நேரத்தில் எந்த நேரத்தில் எதை எங்க கொடுக்க வேண்டுமோ அதை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு அவர்களுடைய உரையில் அதுதான் மிகவும் நாட்டத்தோடு இங்கு அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை புரிய செய்கிறது. மிகவும் அழகாக இவருடைய உரையும் இன்றைய நாளில் நமக்கு அந்த இலக்கிய மேடையை வெகு அழகாக மேடையில் அமர்ந்திருந்த அனைவரும் ரசிக்கும் வண்ணம் ஆக்கி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். குறிப்பாக நலன் அப்படின்னு சொன்னாலே அவருடைய சமையல் கலை,
நலபாகம். அந்த நலபாகம் தான் எல்லாருக்குமே தெரியும் ருசி. அதை போன்ற ஒரு நலபாகம் அப்படின்றபடி நம்முடைய கேஜிஆர் ஐயா பாகம் ஒரு இலக்கிய சுவையை அதை ஒரு சுவையுடன் படைப்பது என்பது அவங்களுக்கு கைவந்த கலையாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு மீண்டும் அனைவரின் சார்பில் நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். இப்போ நம்ம அவங்க சொல்லுவாங்க எப்பயுமே அனைவரும் அன்புடன் அழைக்கிறோம் அருந்தமிழ் பருக வருக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்முடைய கேஜிஆர் ஐயாவும் நெல்லை தீபன் ஐயாவும் வார வாரம் போட்டு அவர்கள் அழைத்திருப்பார்கள். அப்படியாக வந்தவர்கள் அனைவரின் சார்பாக இவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். இப்ப குறிப்பாக நன்றி உரையாக நாம் போகும்போது இன்றைய நிகழ்ச்சியில் வெகு சிறப்பாக ஐயா நன்றி உரை போயிடலாம் இல்லைங்களா சார்? நெல்லை தீபன் சார் சொல்லுமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது ரெக்கார்டிங் முடிச்சுட்டு தானுங்களா? இப்போது முறையாக நன்றியுரை. நமது நிகழ்வின் தொடக்கத்தில் வந்திருந்து இந்த அவையில் ஒரு அழகான பாடலை தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை படைத்து தந்த நம்முடைய பெங்களூர் ரமணி அம்மா, முதல்ல இருந்தவங்களை போல இன்றைக்கும் இவர்களுடைய பெயர் நிலைத்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய கூமப்பா கவிஞர் கூமப்பா ஐயா அவர்கள் எழுதிய பாடலை வெகு இனிமையாக பாடி ஒரு அழகான கம்பீரமான இசையுடன் இந்த அவைக்கு பதிவு செய்து கொடுத்த நம்முடைய ஹைதராபாத் பாடகர் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்குறள் விளக்கத்தை வெகு அழகாக இல்லறத்தை சார்ந்து அதனுடைய சிறப்புகளை பல்வேறு இடங்களை தொட்டு காட்டி வழங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். அப்படியாக இன்றைய இந்த 9ஆம் நிகழ்வில் நமக்கு 1 முதல் 19 அந்த பாடல்களுக்கான முழு விளக்கத்தையும் அளித்து பல்வேறு இடங்களை பல்வேறு சுவையான இலக்கியத்தில் உள்ள இடங்களை எல்லாம் சுட்டி காட்டி வெகு அழகாக முன்பே சொன்னது போல நலபாகம் போல இங்கு அவர்களுடைய பங்கை வெகு சிறப்பாக ஆக்கி கொடுத்த நம்முடைய கவிஞர் கேஜிஆர் ஐயா அவர்களுக்கும் தொழில்நுட்பத்தை வெகு சிறப்பாக கையாளுகின்ற நம்முடைய ஆர்சி குமரன் ஐயா அவர்களுக்கும் அவங்க கேஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஏற்றபடி உடனுக்குடனாக அவங்க அதை படிக்கும் போதே அதை முடிக்கும் போதே அடுத்தது அவங்க கொடுத்து அந்த காட்சியையும் நமக்கு அந்த வெண்பாவையும் மனதில் பதிய வைத்து அவர் சொல்லக்கூடிய காட்சியும் பதிய வைக்கும் விதமாக வெகு அழகாக அதற்கான தயாரிப்பில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதை அழகாக இங்கு நமக்கு காண்பித்து மகிழ்விக்கின்ற நம்முடைய மதிப்பிற்குரிய கவிஞர் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையில் பங்கேற்ற அனைத்து இலக்கிய ஆர்வலர்களுக்கும் அனைவரின் சார்பில் நன்றியை பதிவு செய்து தொடர்ந்து இந்த வெள்ளி இலக்கிய மேடைக்கு அனைவரின் ஆதரவும் இருக்க வேண்டும், தொடர்ந்து அனைவரும் வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை அன்புடன் வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வாங்க கமலா நேரம்மையார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கேன். என்ன ஃப்ரீயா நீங்க? சார் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணல, ஒரு நிமிடம். கொஞ்சம் இருங்கம்மா ப்ளீஸ். குமரன் சார் முக்கியமா ஒரு நிமிஷம் தீபன், ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம செந்தில்குமாருக்கு முக்கியமா நான் ரொம்ப நன்றி சொல்லணும். போன சனிக்கிழமை தான் அவருடைய மகனுக்கு திருமணம். அதுக்கு முன்னிருந்த வெள்ளிக்கிழமையும் நிகழ்ச்சிக்கு வந்தார். சனிக்கிழமை திருமணத்துக்கு போன போது என்கிட்ட சொல்ற, ஐயா நேற்று நாள் நிகழ்ச்சிக்கு வர முடியல, என்னங்க விளையாடுறீங்க, இப்பதாங்க திருமணத்தை வச்சு எப்படி சார் ஒரு நிமிடம், இதெல்லாம் இன்னைக்கும் வந்திருக்காரு பாருங்க, இவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும். மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி நண்பர் செந்தில்குமார். சொல்லுங்க, அப்படி நீங்க பாத்து உங்க கையில ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ். என்கிட்ட கொடுத்துட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. இல்ல அவரது